ஒரே கண்ணிமைக்கும் நேரத்தில் பின்னால் அமர்ந்திருந்த பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்கச் செயினை பறித்து சென்றனர். Is sending shockwaves across Noida because here is a man who is innocently standing. கார்த்திக் மற்றும் செல்லப்பாண்டி என்பது தெரிய வந்தது. அவர்கள் இருவரும் ஆடுகளை திருடி விற்பனை செய்ததாக உசிலம்பட்டி காவல் நிலையத்தில் ஏற்கனவே 4 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஆடுகளை திருடி விற்பதில் போதிய பணம் கிடைக்காததால் வழிப்பறியில் ஈடுபட்ட அவர்கள் இதற்காக பள்ளி மாணவர்கள் உட்பட 4 பேரை தங்களுடன் சேர்த்துக் கொண்டு வழிப்பறியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். கிட்டத்தட்ட 14 வழிப்பறி சம்பவங்களில் இந்த கும்பல் ஈடுபட்டதை விசாரணையில் கண்டறிந்த போலீசார் 6 பேரையும் கைது செய்தனர். ஆந்திராவில் இருந்து வந்து வார இறுதி நாட்களில் மட்டும் கைவரிசை காட்டியவர். இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் பெண்ணின் கழுத்திலிருந்து செயினை அவர்களிடம் இருந்து 50 two-wheeler snatched. 4 Savaran necklace from Valli, who was returning back after jewelry in 2 different places on the same day, has created the neck. When she retaliated the attempt, the chief attacked the pregnant woman and dragged her on the road and escaped after managing to snatch the chain. Geeta is 8 months pregnant and has sustained minor injuries. Geeta's husband Ramachandran. கேட்பது போல் கழுத்தில் போது ரயில்வே சாலையில் அடுத்தடுத்த பெண்களிடம் செயின் பறிப்பில் ஈடுபட முயன்றவர்களை தடுத்த இளைஞர் அறிவாளால் வெட்டப்பட்டார். நின்ற போது அவரது கழுத்தில் அணிந்திருந்த 6 சவரன் தங்கச் சங்கிலியை அவர் பறித்து சென்றுள்ளார். என்றார். அதிர்ச்சியடைந்த மூதாட்டியில் இருந்த தங்கச் சங்கிலியை பறிக்கும் என்றார்.
நடவடிக்கை எடுக்க போலீசார் போதிய ஆர்வம் காட்டுவதில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் கொள்ளையரின் அடையாளம் அடங்கிய கண்காணிப்பு கேமரா காட்சிகள் ஆதாரங்களோடு புகார் கொடுத்தும் பலனில்லை என்கின்றனர். செயின் பறிப்பு சம்பவங்கள் எல்லாம் சிறிய அளவிலான சம்பவங்கள் என அலட்சியப்படுத்தியதன் விளைவுதான் கடந்த மாதம் அதே மயிலாப்பூர் காவல் மாவட்டம் பட்டினப்பாக்கத்தில் நந்தினி என்ற பெண் செயின் பறிப்பு கொள்ளையனால் உயிரிழக்க நேர்ந்தது. டிஜிபி அலுவலகம் எதிரிலேயே இரவு பணி முடிந்து காரில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த அபிராமபுரம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் பாலா என்கிற காவலரிடம் 2 செல்போன்களை கொள்ளையர்கள் பறித்து சென்றனர். அதே காவல் நிலைய காவலர் ஒருவரது இருசக்கர வாகனமும் கொள்ளை போனது. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையினரிடமே கொள்ளையர்கள் தங்கள் கைவரிசையை காட்டும் அளவிற்கு கொள்ளையர். கோவையில் 17 வயது திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே 6 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த நபரை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட நிலையில் கல்லால் அடித்துக் கொல்லப்பட்ட சிறுமியின் உடல் புதருக்கிடையே கண்டெடுக்கப்பட்டது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் அரசு பள்ளியில் 3ஆம் வகுப்பு பயிலும் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை காணப்பட்டு கொல்லப்பட்ட வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் விருதுநகர் அருகே சிவகாசி அருகே கொங்கலாபுரத்தைச் சேர்ந்த 8 வயது சிறுமி திண்டுக்கல் அருகே 12 வயது சிறுமி பாலியல் வல்லுறவு செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி விடுதலையை கண்டித்து சிறுமிக்கு நீதி கிடைக்க கோரியும் முடி திருத்துவோர் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னையில் 13 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் பாஜக பிரமுகர் காவல் ஆய்வாளருக்கு அடுத்ததாக தனியார் தொலைக்காட்சியின் செய்தியாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் ராஜேந்திரனும் எண்ணூர் காவல் நிலைய ஆய்வாளர் புகழேந்தியும் சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தார்கள் என்பதுதான் அதிர்ச்சியிலும் அதிர்ச்சி. கோவை மாவட்டம் துடியலூர் அருகே காணாமல் போன 6 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டது மருத்துவ பரிசோதனையில் தெரியவந்தது. அது ஒரு தனி சிறுமி, பாட்டுக்கு வரல, கலெக்டர் வரல, எஸ்பி வரல. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய போராட்டம் பண்ணக்கூடிய அந்த ஆட்களை சமாதானப்படுத்துறதா இருக்காங்க. இவங்க ஒரு பையனை சொல்றாங்க, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றாங்க. அவங்க நேற்று போராடின பல பெண்களை பார்த்தேன், அந்த பெண்கள் எல்லாமே சொல்றாங்க அவன் தான் காரணம். அவனை விசாரிச்சு வெளியிட்டாங்க. இது ஏன் இதை கவனப்படுத்த விரும்புறேன் அப்படின்னா, அரியலூர் நந்தினி வழக்குல பாத்தீங்கன்னாக்கா அதே போட்டு ஒரு குற்றவாளி அவன் தான் ரேப் பண்ணி கொலை பண்ணான்னு சொல்லி மக்கள் கொண்டு போய் பிடிச்சி வந்து கொடுத்தாங்க. போலீசார் என்ன பண்ணாங்க, விசாரணை பண்ணி இல்லத்துக்கு அனுப்பிட்டாங்க. கடைசியில் பார்த்தா 20 நாள் கடந்து அவன் தான் குற்றவாளி தெரிஞ்சது. மக்கள் பிடித்து கொடுத்தும் அந்த குற்றவாளி வந்து அவங்க போலீஸ் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் விசாரணை 20 நாள் கடந்து தெரிஞ்சது. அங்க இருக்கக்கூடிய போராட்டத்தோட சொல்லி எல்லாம் சொல்றாங்க, ஒரு பையன் பேரை சொல்லி அவன் தான் சார் முக்கியமா காரணம்ன்றாங்க. ஆனா அந்த பையனை வந்து இதுவரை போலீஸ் வந்து ரெஸ்க்யூ பண்ணல. நேற்று கூட போலீஸ் ரொம்ப தெளிவா பேசுறாங்க, நாங்க சந்தேகத்தின் பேர் விசாரித்து கொடுக்கிறோம், குற்றவாளி யாரும் எங்களுக்கு தெரியவில்லைன்றாங்க. திருப்பி திருச்சியில் சிறுமியை தனி அறையில் அடைத்து வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய கன்னியாகுமரி செய்தியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முக்கிய தொழில் சிறுமிகள் இளம் பெண்களை ஆசை காட்டியும் மிரட்டியும் கட்டாயப்படுத்தியும் பாலியல் தொழிலில் ஈடுபட வைப்பதுதான் என்பது தெரிய வந்துள்ளது. பாலியல் வழக்கில் போலீசாரிடம் சிக்கும் போது செய்தியாளர் என்ற போர்வையில் சில போலீஸ் அதிகாரிகளின் துணையுடன் தப்பி வந்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. கிறிஸ்டல் ராஜ் பாலியல் வழக்கில் சிக்கிய போது திருச்சி கண்டோன்மென்ட் போலீசார் செல்போனை பறிமுதல் செய்து ஆய்வு செய்துள்ளனர். அப்போது மொபைல் போன் முகப்பு திரையில் தமிழகத்தின் உச்ச காவல்துறை அதிகாரி ஒருவருடன் நின்று கை குலுக்குவதை போன்று போட்டோ இருந்ததை கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உளவுத்துறை அதிகாரி ஒருவரின் பெயரை சொல்லி, நான் அவருக்கு உறவினர், என் மீது கை வைத்தால் என்ன நடக்கும் என்று தெரியாது என்று போலீசாரையும் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. கத்துவா சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 8 வயது சிறுமியை கடத்திய கும்பல் பல நாட்களாக அவரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தது. கோவை அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட உத்தரப்பிரதேசத்தில் 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை காணப்பட்டு மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டார். உறவினர்களால் பாலியல் வன்கொடுமை காணப்பட்ட 7 வயது சிறுமி உயிரிழந்த வழக்கில் குற்றச்சாட்டுக்கு ஆளான 15 பேர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வளவு மோசமா நடந்துட்டு இருந்தவங்களை வெளியே கொண்டு வரதுக்கு அட்வொகேட்ல இருந்து நீதிமன்றத்தில இருந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணில இருந்து எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டாங்கன்னா எப்படி என்ன பண்ணி காவல்துறை என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? காவல்துறை அவங்க சார்ஜ் ஷீட் போட்டாங்க. மற்றபடி இப்ப அவங்க வெளியில வரலன்னு நம்ம சொல்லிட்டு இருந்து என்ன பண்றது? அது வந்து எல்லாரும் நினைக்கணும், சமூக அக்கறை உள்ள அட்வொகேட்ஸ் நினைக்கணும். அட்வொகேட்ஸும் மனிதர்கள் தான், அவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் உழவிட்டு இருக்காங்க. இந்த கேஸை நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னா ஒரு அட்வொகேட் நல்லா இருந்திருக்கும். அட்வொகேட் அதை எடுத்து நான் எப்படி இருந்தாலும் பெயில கொண்டு வரேன்னு பண்ணியிருக்காரு போது அவர் ஒரு நல்ல அவர் சமூக அக்கறை இல்லாத அட்வொகேட் தான் நம்ம சொல்லணும். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 16 வயது சிறுமி 10 பேரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரம். கோவையில் 5 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தவனுக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ அருகே 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியில் தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிறுமியை மருத்துவமனை ஊழியரும் வேறு 4 பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் 11 வயதான மாற்றுத்திறனாளி சிறுமியை பலரும் மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு மட்டுமின்றி பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே 15 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கு 15 வயது சிறுமி பாலியல் வழக்கில் 21 பேர். சென்னையில் 12 வயது சிறுமியை கடந்த ஆந்திராவில் 16 வயது சிறுமிக்கு லிப்ட் தருவதாக கூறி இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த இருவர் சிவகாசி அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் விரிவான விசாரணை நடத்தி குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்க கோரி உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் கைதான சேலம் அருகே 15 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த இளைஞருக்கு சென்னையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை பணிமுறையைச் சேர்ந்த 6 வயது சிறுமி கடந்த மார்ச் மாதம் தனது வீட்டின் அருகே சடலமாக மீட்கப்பட்டார். திருப்பூரில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து வீடியோ எடுத்து மிரட்டிய இளைஞர்
நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த புகார். மும்பையில் 9 வயது தமிழ் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி 6 வயது சிறுமி அந்த பகுதியில் உள்ள அங்கன்வாடியில் படித்து வந்தார். நேற்று இரவு சிறுமியின் பெற்றோர் வெளியே சென்றுவிட்ட நிலையில் சிறுமி மட்டும் வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்த அதே பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் ஒருவன் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளான். இதனால் அலறிய சிறுமியின் கழுத்தை துண்டால் நெரித்து கொலை செய்த அவன் உடல் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து எரித்துள்ளான். சென்னை திருமலை வாயிலில் 4 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற வழக்கில் சிறுமியின் பெரியப்பாவை கொலை செய்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக போலீசார் கூறியிருக்கின்றனர். சென்னையில் 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. மத்திய பிரதேசத்தில் சிறுமியை கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் 8 வயது சிறுமியை கடத்திய மர்மநபர் கொடூரமாக சிதைத்து ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் விட்டுச் சென்றார். குமரி மாவட்டம் ஈத்தாமொழி அருகே 17 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக 50 வயது கூலி தொழிலாளி ஒருவர் தூத்துக்குடியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சாட்சி சொன்னால் கொன்று விடுவதாக கூறி மிரட்டல் வருவதாக சிறுமி தரப்பினர் புகார் அளித்துள்ளனர். முன்னாடி நடந்ததை எல்லாத்தையும் பேசுறவன் பூமர், இப்ப நடந்துக்கிறவன் எல்லாம் கிரிஞ்சு. இந்த வீடியோ பூமர் பிளஸ் கிரிஞ்சு. முன்னாடி நடந்ததை எல்லாத்தையும் பேச போறேன், இப்ப நடந்துட்டு இருக்கிற கிரிஞ்சையும் பேச போறேன். ஸோ முன்னாடி நடந்துட்டு இருந்த விஷயங்களை பேசுறதுனால பூமராகவும், இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை கிரிஞ்சுன்னு பேசுற இந்த வீடியோ ஒரு பூம கிரிஞ்சு டைட்டில். ஸோ இது வழக்கமான வீடியோ கிடையாது, இது ஒரு அலசல் வீடியோ, ஒரு விளாசல் வீடியோன்னு கூட சொல்லலாம். ஸோ இத ஆன்மீகத்தை நம்புறவங்க கலிகாலம், ஆன்மீகத்தை நம்புறவங்களுக்கு இது கலிகாலம், சயின்ஸை நம்புறவங்களுக்கு இது ஒரு கிரிஞ்சு காலம். ஸோ இதுக்கப்புறம் பல விஷயங்கள், சட்டம், இதை பற்றியெல்லாம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இப்போ நாட்டில் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, குழந்தைங்களே பெற்றவங்களை கொள்ளுவாங்க, அண்ணன் தம்பியை கொள்றான், நண்பன் நண்பனை கொள்றான், 10 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்டை அடிச்சு கொள்றானுங்க, குத்துறானுங்க, வெட்டுறானுங்க. ஸ்கூல் வாதியாருங்க சின்ன குழந்தைங்கள பாலியல் வன்புணர்வு பண்றாங்க. அப்பனே பொண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு பண்றான். 2 பொம்பளைங்க, அதுவும் படிச்ச பொம்பளைங்க, டீச்சர்ஸ் ஓரின அந்த மாதிரி பண்றாங்க. பொம்பளைங்க டியூஷனுங்கிற பேர்ல பசங்களை அவங்களுடைய காம ஆசைக்கு, இந்த மாதிரி நடக்கிறது எல்லாம் கலிகாலம்னு பல வருஷங்களுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டாங்க. இந்த கலிகாலத்துல இப்படிதான் நடக்கும் அப்படின்ட்டு. சயின்ஸை நம்புறவங்க இது குளோபல் வார்மிங், புரியலையா? ஓகே. ஆன்மீகத்தை நம்புறவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் இப்படி நடக்கும், கலிகாலத்துல இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரியும். இந்த விஷயங்கள்லாம் ஏன் இப்படி நடக்குது, சின்ன சின்ன பசங்களாம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? முன்னாடி எல்லாம் யாராவது ஒருத்தன் கிரிஞ்சுத்தனமா நடந்துட்டு இருப்பான், அவனை நம்ம வித்து பிடிச்சவன், பைத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த காலத்துல எல்லாருமே வைத்தியம் மாதிரி தான் நடந்துட்டு இருக்கானுங்க. தண்டவாளத்துல போய் டான்ஸ் ஆடுறானுங்க, உச்சி மலையில போய் நின்று வீடியோ எடுத்துட்டு கீழே விழுந்து சாகுறானுங்க, பைக்ல வேகமா போனா இடிச்சிரும், எங்கேயா ஆக்சிடென்ட் ஆகும் தெரிஞ்சே வேகமா போறானுங்க, போய் இடிச்சு செத்து போறானுங்க. 5வது 6வது பசங்கலாம் கயிறு மாட்டிக்கிறானுங்க, சாராயம் குடிக்கிறானுங்க, பச்சையில புகை போடுறானுங்க. ஒரு பைத்தியமான ஒரு நிலைமையில எல்லாம் நடந்துக்கிறானுங்க. அப்போ ஒரு 1000 பேருக்கு ஒருத்தன் 2 பேர் இந்த மாதிரி தான். இப்போ 1000த்துல 998 பேரும் அப்படிதான் இருக்கான். இதெல்லாம் ஏன்? பல குற்றங்கள் நடக்குது. பிஞ்சு குழந்தைய அவங்க அம்மாவே கொலை பண்றா, ஒரு வளர்ந்த மனுஷன் அவங்க அப்பனையும் அடிச்சு கொள்றான், அவங்க அண்ணன் தம்பியை அடிச்சு கொள்றான், ஒரு தாய் மாமன் அவங்க இந்த மருமகனை கொள்றான், ஒரு பொண்டாட்டி புருஷனை கொள்றா. இப்படி பல விஷயங்கள் நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு. இது எதனால? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்படி கிடையாது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கிடையாது. பெரும்பான்மையான குற்றங்கள் இப்பதானே நடக்குது. எல்லாத்துக்கும் காரணம் குளோபல் வார்மிங் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்ன கிரிஞ்சுத்தனமா இருக்கா? உங்களை ஒரு சம்மர் டைம், இப்ப சம்மர் டைம் தான், பவர் கட் ஆயிடுச்சு, வீட்டுல இருக்கீங்க, இல்ல உங்க ஆபீஸ்ல ஒரு ரூம்ல இருக்கீங்க, எப்படி இருக்கும்? ஒரு 1 மணி நேரம் தாக்கு பிடிப்பீங்களா? வேர்வை வரும், காத்து இருக்காது, ஏன்னா மரம் இல்லை, வெளியில காத்து இருக்காது, வேர்த்து கொட்டும், எரிச்சல் ஆகும், சூடு, மண்டையில அனல் பறக்கும். அப்போ மூளையில இருக்கிற திரவங்கள் உருகிற மாதிரி இருக்கும், மூளை குழம்புற மாதிரி இருக்கும், கோபம் வரும், பைத்திய மாதிரி நடந்துக்குவீங்க, யாரை எதிரில் எவன் வந்தாலும் அடிக்க தோணும், எரிச்சல் ஆவீங்க. குழந்தையா இருந்தா கூட, சின்ன குழந்தை அழுதுட்டு வந்தா கூட அதை அடிப்பீங்க, ஏன்னா அந்த மண்டை சூடாகும். அப்போ உங்களுக்கு மூளையில குழம்பும். அப்போ
கோபம், நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் இப்ப நடந்துட்டு இருக்கு. முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி காடுகள்லாம் நிறைய இருந்தது, மரங்கள் தெருவுல மண்ணு ரோடு தான் இருந்தது, மரங்கள் நிறைய இருந்துச்சு, நல்ல இதமான காத்து. இதமான காத்து அப்படின்னா சூரிய வெப்பம் கம்மியா இருந்தது. சூரிய வெப்பம் ஒரே மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே, ஒரே அளவு தான். ஆனா இந்த மரங்கள் இருந்ததுனால அந்த வெப்பத்தை வந்து கம்மியா நமக்கு காட்டுச்சு, கொடுத்துச்சு. குளிர்ந்த காத்து மூலியமா, சரியான நேரத்துக்கு மழை மூலியமா இந்த உலகம் ஒரு மாதிரி நல்லா இருந்தது, ஒரு அமைதியா இருந்தது. நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆக்சிஜன் கிடைக்கும் போது நமக்கு மைண்டு ரிலாக்ஸ்டா நல்ல விதமா வேலை செஞ்சது, பொறுமையா இருந்தோம், நல்லவங்களா இருந்தோம், எல்லாருக்கும் நல்லது பண்ணோம், எந்த தப்புக்கும் வழி இல்லாம இருந்தது. ஆனா மரங்கள் காடுகள் எல்லாத்தையும் வெட்ட வெட்ட வெட்ட, எல்லாத்தையும் அழிக்க அழிக்க சூரியனுடைய வெப்பம் வந்து நமக்கு முழுசா வரும்போது சூடு அதிகமா இருக்கு. அப்போ மண்டை சூடு ஏறி வெறி ஆகுது. வெறி ஆச்சுன்னா கிரிஞ்சுத்தனமாகவும் கிரிமினல் தனமாகவும் நடந்துக்குவோம் ஆட்டோமேட்டிக்கா. உலக வெப்பமயம் ஆகும்போது நமக்கு மண்டை சூடாகி வேற மாதிரி வேலை செய்யுது, அது பல குற்றங்கள்ல போய் முடியுது. 24 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இன்னொன்று இப்போ ரீசெண்டா நடந்தது. ஸோ இது ரெண்டும் எப்படியான ஒரு குற்ற செயல்னா, ஒன்று கொலை கேஸ், இன்னொன்று பாலியல் வன்புணர்வு. இப்போ இந்த நீதி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, நீதி என்ன பொறுத்தவரைன்னு இல்லை, பொதுவாகவே முன்னாடி எல்லாம் பஞ்சாயத்துன்னு ஒன்று நடந்துட்டு இருந்தது. ஊருக்குள்ள நாட்டாமன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. எந்த ஊருக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவங்க அந்த பிரச்சனைய பேசி பஞ்சாயத்து பண்ணி அதை தீர்த்து வைப்பாங்க. ஏதோ 1-2 ஊர்ல நாட்டாம கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் கோல்மால் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க, அது விட்டுருங்க, எக்ஸம்ஷன். இது வந்து காலங்காலமா நாட்டாம சிஸ்டம் இருந்தப்ப ஏதோ 1-2 பேர் மட்டும் தான் அப்படி இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு பேமெண்ட் என்ன தெரியுமா? இப்போ ஊருக்குள்ள ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், ஒரு திருடிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து முறையான தண்டனை அந்த ஸ்பாட்ல கிடைச்சது. ஒண்ணு அவனுக்கு சவுக்கடியோ இல்ல கரும்புள்ளி சிம்புள்ளி குத்தி ஊர்வலமோ அவமானப்படுத்துறது, அந்த இது சரியா, அந்த மாதிரி இல்ல ஊரை விட்டு தள்ளி வைக்கிறதோ, இந்த மாதிரி தீர்ப்புகள் உடனே வந்தது. அதே மாதிரி ஏதோ ஒரு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நீங்க தமிழ் படங்கள்ல பல படங்கள்ல பார்த்துக்கலாம். அந்த காலத்து நாட்டாமை எல்லாம் எப்படி இருந்தாங்க, எப்படி வந்தாங்க, அவங்களுக்கு ஊருக்குள்ள எப்படி மரியாதை இருந்தது, அவங்க எப்படியான தீர்ப்புகளை கொடுத்தாங்க. இன்ஸ்டன்டா தீர்ப்பு வந்து அந்த தண்டனை ஆகட்டும், இன்ஸ்டன்டா உடனே அந்த குற்றவாளிக்கு உடனே கிடைக்கும். சரியா? அவங்களுக்கு பேமெண்ட் என்ன? ஒன்றும் கிடையாது. கோயிலுக்கு போனால் அவங்களை முன்னாடி விடணும், முன்னாடி விட்டு அந்த பரிவட்டம் முதல் மரியாதை, அவ்வளோதான். அவங்கள வெளியில் அவங்க வாக்கிங் வரப்போ இல்லை வர போகிறப்ப ஒரு வணக்கம் வைக்கணும். சில மக்களா வந்து இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு அப்படி ஒரு வணக்கம் வைப்பாங்க. இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக தான் இருந்தது. யாருக்கும் பயம்னு இது இல்லை, அதாவது நாட்டாமையை பார்த்து பயம் அப்படின்னு யாரும் இருந்ததில்லை. மரியாதை கலந்த பயத்தோட தான் இருந்திருக்காங்க அந்த காலத்துல. ஸோ இது அப்போ இந்த நாட்டாமை சிஸ்டம் இருந்தப்ப 1-2 தப்பு மட்டும்தான் நடந்துட்டு இருந்தது. சரியா? இதை அக்செப்ட் பண்றவங்க கமெண்ட்ல ஒரு எஸ் போடுங்க. அண்ட் இப்போன்னா சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் சட்டங்களை ஏற்றி, சட்டங்கள்ல ஓட்டையை போட்டு, சட்டங்கள்ல சுண்ணாம்பு அடிச்சு, பெரிய பெரிய கோர்ட்டுன்னு கட்டி வச்சு, இப்படிலாம் இருக்கிற ஒரு வளர்ந்த சமூகம். அந்த நியூஸோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், நீங்க போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா எல்லா டீட்டெயிலும் நான் நியூஸ் வந்து மேலாப்ல தான் சொல்ல போறேன். 1999 வின்சென்ட்னு ஒருத்தர் பிரபலமான ரவுடியோடைய சொந்தக்காரர். இவர் என்ன பண்றாங்க, அந்த பிரபலமான ரவுடி அவருடைய இன்னொரு சொந்தக்காரங்களை ஏதோ வேற ஒரு குரூப் வந்து மட்டை பண்ணிட்டாங்க. அப்போ இவர் வந்து போலீஸ் உடைய கவன குறைவினால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு, போலீஸோடைய அஜாக்கிரதையினால அப்படின்னு கொஞ்சம் கோபமா கத்திட்டாரு. ஸோ இந்த வின்சென்ட்டையும் அவருடைய இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸையும் எங்கேயோ வெளியில இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது போலீஸ்காரங்க போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து வெடிகுண்டு வச்சிருக்கீங்க செய்யறீங்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி பொய் கேஸ் போட்டு 3 பேரையும் அடின்னு அடிச்சு 2 பேரை வந்து விட்டுட்டாங்க. ஆனா இந்த வின்சென்ட், ஏன்னா இந்த வின்சென்ட் மட்டும் அவரை மட்டும் தூக்கிட்டு போனா மொத்தமா டவுட் வரும் இல்லையா, அதனால அவர் கூட ஒரு 2 பேரை சேர்த்து தூக்கிட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த வின்சென்ட் அவரை வந்து போட்டு செம்மடி அடிச்சு ஸ்டேஷன்ல அவரு இறந்துறாரு. இப்போ அவங்க மனைவி வந்து
ஸ்டேஷனுக்கு போகும்போது அவருடைய அலறல் சத்தம்லாம் கேட்டிருக்கு. இது ஒரு லாக்அப் டெத். ஆனால் போலீஸ்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதில் இன்வால்வ் ஆனது மொத்தம் 11 போலீஸ்காரங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க பண்ணது அவங்க சைட்ல இருந்து அது வந்து அவங்களுக்கு சரியா இருந்திருக்கலாம். ஏன்னா நாங்க பண்ற வேலையே நீ குத்தம் சொல்றியாடா அப்படின்னு ஒரு கோவத்தில் அடிச்சிருக்காங்க. கருவம் வச்சு தான் அடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, ஒரு வேலை அவங்க நேர்மையா வேலை செஞ்சிருக்காங்க. ஒருத்தன் வந்து அவங்க தப்பா சொன்னதும் கோவம் வந்துருச்சு, அதனால அடிச்சிட்டோம், நியாயம்தான், சரி பரவாயில்ல, அது கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவர் இறந்துட்டார். அந்த வின்சென்ட்ங்கிறவர் இறந்தது கூட ஓகே, ஏதோ கோபத்தில் அடிச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய தொழில தப்பா பேசுனதுனால அடிச்சுட்டாங்க, இறந்துட்டாரு. சரி, இப்போ இவங்க இந்த வின்சென்ட்டுடைய மனைவி வந்து கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு 2025 சம்பவம் நடந்தது 1999. அப்படியே எப்படி வந்தா இந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்கு. 2025 தீர்ப்பு வருது. எப்படி 24 வருஷம் கழிச்சு தீர்ப்பு வருது. தீர்ப்பு என்னன்னா 11 பேர் போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 9 பேர் தான் குற்றவாளிகள். மீதி 2 பேர் வந்து அவங்களுக்கு சரியான ஆதாரம் இல்லை, அவங்க குற்றம் செஞ்சதுக்கான ஆதாரம் இல்லை அப்படின்னு அவங்க 2 பேரும் விடுதலை. இப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, 1999 கேஸ் போட்டதுனால இந்த 11 பேரும் ஜெயிலே இருந்திருப்பாங்க, கோர்ட் கேஸ் நடக்குது அதனால ஜெயில இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அதான் இல்ல. வழக்கை விசாரித்த நீதிபதி தாண்டவன் குற்றம் சாட்டப்பட்ட 11 பேர்ல 9 பேரை குற்றவாளியா அறிவிச்சு அவங்களுக்கான தண்டனையை அறிவிச்சிருக்காரு. அந்த 9 பேர்ல 3 பேர் தான் இப்பவும் காவல் பணியில இருக்காங்க. மீதி 6 பேரும் ரிட்டையர் ஆகிட்டாங்க. சம்பவம் நடந்தப்ப தாராமுத்து நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருந்து இப்ப பதவி உயர்வுல ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பியா உள்ள ராமகிருஷ்ணன், அப்போ காவலரா இருந்து இப்ப நில அபகரிப்பு பிரிவுல இன்ஸ்பெக்டரா உள்ள சோமசுந்தரம், அப்ப காவலரா இருந்து இப்ப எஸ்ஐயான பிச்சையானு இப்ப டியூட்டில இருக்கிற 3 பேர். அதே மாதிரி ஓய்வு பெற்ற எஸ்ஐகள் ஜெயசேகரன், வீரபாபு, ஓய்வு பெற்ற காவலர்கள் ஜோசப்ராஜ், செல்லதுரை, சுப்பையா, பாலசுப்ரமணியம் ரிட்டையர் ஆன 6 பேர் மொத்தம் 9 பேருக்கு ஆயுள் தண்டனையும் தலா 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. தாராமுத்து நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த அப்ப காவலரா வேலை பார்த்த சிவசுப்ரமணியன், ரத்னசாமி மேல எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவங்க மேல உள்ள குற்றச்சாட்டு நிரூபணமாகாததால அவங்க 2 பேரையும் வழக்கில் இருந்து விடுவிச்சு உத்தரவிடப்பட்டிருக்கு. சம்பவம் நடந்தப்ப தாராமுத்து நகர் எஸ்ஐயா இருந்து இப்போ ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பியா உள்ள ராமகிருஷ்ணன் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. தன்னுடைய லிமிட்டுக்கு உட்பட்ட ஏரியாவில் என்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு ஆக்ஷன் எடுக்காம கமிஷன் கேட்கிறது தான் இவரோட பழக்கமா. குறிப்பா மணல் திருட்டு கும்பலோட நெருங்கி பழகிற ராமகிருஷ்ணனுக்கு மணல் கடத்தல் கும்பல் கிட்ட இருந்து மாசம் லம்பான அமௌண்ட் போயிட்டு இருந்ததா சொல்லப்படுது. அதுக்காகவே ஆத்து மணல் அதிகம் கிடைக்கிற ஏரியாவை பார்த்து போஸ்டிங் கேட்பாராம். இவருக்கு சென்னையில மட்டும் 4 அபார்ட்மெண்ட்ல சொந்தமா வீடு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த 11 பேரும் அவங்க டியூட்டியில இருக்காங்க, வேற வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் போறாங்க, ப்ரொமோஷன்ஸ்ல போறாங்க. அதுல ஒருத்தர் அங்க எஸ்ஐயா இருந்தவர் டிஎஸ்பி ஆயிட்டாரு. மீதி சாதாரண போலீஸ்காரங்களா இருந்திருப்பாங்க இல்லையா பொசிஷன்ல, அவங்க எல்லாருமே ப்ரொமோஷன்ல ஹையர் ப்ரொமோஷன்ல வேற வேற ரேங்க்குக்கு வேற வேற ஊர்ல போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போ அதுல வந்து ஒரு 3 பேர் ரிட்டையரும் ஆயிட்டாங்க, டியூட்டி முடிச்சு ரிட்டையரும் ஆயிட்டாங்க. மீதி எல்லாம் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்காங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் தீர்ப்பு வந்திருக்கு. என்ன தீர்ப்பு? ஆயுள் தண்டனை. ஏன்னா 1999 நடந்தது, 2025 24 வருஷத்துல தீர்ப்பு வந்துருச்சு. இவங்க என்ன நமக்கு சொல்றாங்கன்னா, நீதி சாகாது, எத்தனை வருஷம் ஆனாலும் நீதி ஜெயிக்கும். இப்ப இந்த வின்சென்ட் குடும்ப தலைவர் இல்லாம இந்த 24 வருஷம் அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்? ஒண்ணு, குற்றம் நடந்த உடனே தீர்ப்பு, குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சிருந்தா அந்த ஒரு ஆறுதலாவது அந்த குடும்பத்துக்கு மிஞ்சிருக்கும். ஆனா நடக்கிறது என்ன? பிராக்டிகலா 24 வருஷம் அவங்க எத்தனை டைம் கோர்ட் கடன் அலைஞ்சிருக்கணும், எத்தனை டைம் அவங்க ஒரு வக்கீலுக்கு செலவு பண்ணியிருக்கணும், எவ்வளவு மன உளைச்சல், ஒரு குடும்பமே நாஸ்தியா போச்சா? இப்போ இந்த 24 வருஷத்துல இந்த கேஸ இது எப்படி பாசிபிள்னு தெரியல. அதாவது இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொருளை வச்சுட்டு நான் மறந்துட்டேன்னா அது எங்க இருக்குங்கிறதே எனக்கு மறந்து போகுது. எனக்கு மட்டும் இல்ல, பல பேருக்கு இருக்கும். 24 வருஷம் அந்த கிரைம் ஸ்பாட் அது அப்படியே இருக்குமா? அந்த ஊரே மாறி இருக்குமா 24 வருஷத்துல? இப்ப போயிட்டு ஆதாரம் அங்க இருக்கா? அவங்க பழைய ஆளுங்களை விசாரிக்கணும், அங்க அந்த சாட்சிகளை விசாரிக்கணும்னா அவங்க நடந்தது அந்த அன்னைக்கு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. 24 வருஷம் கழிச்சு அவங்க உயிரோட இருந்தா மற்ற சாட்சிகள் அவங்க என்னன்னு சொல்லுவாங்க? ஒருவேளை ஞாபக சக்தி இருந்தா அதே சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அதே ஞாபக சக்தி இருக்குமா? 24 வருஷமும் ஒரே மாதிரி சொல்லுவாங்களா? 24 வருஷம் கழிச்சு 24 வருஷமும் டெய்லி கேட்டா அதே சொல்லுவாங்க. ஆனா 24 வருஷம் கழிச்சு கேட்டா அதே சொல்லுவாங்களா? ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டா கூட ஆதாரம் இல்லை, சாட்சிகள் போதுமான சாட்சி இல்லை, விடுதலை. சரி, இப்போ எல்லாருடைய நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, சரி இத்தனை வருஷம் ஆனாலும் ப்ரோ நீதி ஜெயிச்சிருச்சுல,
ஆயுள் தண்டனை அவங்களுக்கு கிடைச்சிருச்சுல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆயுள் தண்டனை கிடைச்சிருச்சு, இது மட்டும்தான் நியூஸ்ல வந்திருக்கு. ஆனா ஒரு 15 நாள்ல அவங்க ஒரு அப்பீல் பண்ணாங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா ஜாமீன் கிடைச்சிடும். எப்படி சொல்றீங்க ப்ரோ அப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப ரீசெண்டா ஒருத்தன் ட்ரெயின்ல இருந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து கீழே தள்ளி விட்டான் இல்லையா? 4 மாசம் கர்ப்பிணி பொண்ணை பாலியல் ரீதியா முயற்சி பண்ணி அந்த பொண்ணு இதா எதிர்த்ததுனால ட்ரெயின்ல இருந்து கீழே தள்ளி விட்டான் இல்லையா? அந்த பொண்ணு சாவை பொழைச்சது. செத்து இருக்கணும், எப்படியோ பொழைச்சிருச்சு கடவுள் புண்ணியத்துல. ஆனா அந்த வயிற்றுல இருந்த 4 மாச குழந்தை செத்து போச்சு. அவன் இது 2025 ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அவன் மேல 2022ல ஒரு கொலை கேஸ் இருக்கு. சென்னையில இருந்து ஒரு பொண்ணை பழகி லவ் பண்றேன்னு சொல்லி அந்த பொண்ணை வர வச்சு அந்த வேலூர் மாவட்டம் அங்க அந்த ஒரு காட்டுப்பகுதி காட்டுப்பகுதி கூட்டு போய் அந்த பொண்ணை பாலியல் வன்முணர்வு பண்ணி அந்த பொண்ணு தலையில கல்லை போட்டு கொன்றிருக்கான் 2022ல. இது கொலை கேஸ். இந்த கொலை கேஸ்க்கு தண்டனை கிடைச்சிருந்தா ஒரு ஆயுள் தண்டனை வச்சுக்கோங்க. ஆயுள் தண்டனைனாலும் மினிமம் 7 வருஷம் வச்சுக்கோங்க. 2022 +7 2029 தான் அவன் வெளியில வந்திருக்கணும். ஆனா அவன் 2022 கடைசியிலேயே 8 மாசத்துலயே அவன் ஜாமீன்ல வெளில வந்திருக்கான். இவனுக்கு எப்படி ஜாமீன் கொடுத்தாங்க? அப்போ மனுஷங்க வந்து இப்ப நம்ம சாதாரண மக்கள் இப்படி ஒரு விஷயத்த கேட்கிறப்ப அவனை, ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட செயின் பறிப்பு கேஸ் இருக்கு, இன்னொரு பொண்ணை மொபைல புடுங்கிட்டு ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்ட கேஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு அவன் மேல. அது கூட அந்த கொலை கேஸ். அதுக்கப்புறம் இது அந்த இடப்பட்ட கேப்ல இவன் 8 மாசத்துல வெளில வந்துட்டான் ஜாமீன் வாங்கிட்டு. இடப்பட்ட கேப்ல எத்தனை குற்றம் பண்ணான்னு தெரியல, அது ஃபைல் ஆச்சான்னு தெரியல. ஃபைல் ஆகாம எத்தனை இருந்திருக்கும்? நம்ம நியூஸ்ல பாக்குறோம் இல்லையா? நீங்க ஒரு நியூஸ் சேனல் பார்ப்பீங்க, நான் ஒரு நியூஸ் சேனல் பார்ப்பேன். நான் வந்து எல்லா நியூஸ் சேனலையும் பார்ப்பேன். ஏன்னா நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றது நான் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு விருப்பம் இருக்கு. ஆனா ஒரு சில நாள் வந்து ஏதோ ஒரு வேலை நிமித்தமா நான் வெளில போயிட்டேன்னா நான் நியூஸ் பார்க்க மாட்டேன். அப்போ அந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, அந்த அன்னைக்கு என்ன நியூஸ் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாம இந்த நியூஸ்ல ஒண்ணு மாத்தி ஒண்ணு சொல்லுவானுங்க. அதனால எக்ஸாக்டா இதுதான் உண்மை அப்படின்னு நம்மளால எக்ஸாக்டா பிடிக்க முடியாது. இருந்தாலும் அந்த நிகழ்வு நடந்திருக்கு, குற்றவாளி இவங்க அப்படிங்கிறது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப இதை நேரடியா விசாரிக்கிறவங்க ஒரு போலீஸ்காரங்களோ, இந்த 24 வருஷம் இந்த 1999 நடந்த கேஸ் இருக்கு இல்லையா? இந்த இடப்பட்ட 24 வருஷத்துல இந்த கேஸை எத்தனை ஜட்ஜு நடத்திருப்பாங்க, எத்தனை ஜட்ஜு வந்திருப்பாங்க? எப்படி ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும்? எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. இது எப்படி ஒரு சரியான நீதி சிஸ்டம் அப்படின்றது புரியல. இப்போ நான் வந்து எப்படி சொல்றது, இப்போ ஒரு ஊருன்னு வச்சுக்கோங்க. நாட்டாமை சிஸ்டம் இருந்தப்ப உடனே பஞ்சாயத்து, உடனே தீர்ப்பு. அதே ஆளு மறுபடியும் மாற்றானா அதே நாட்டாம தான் இருப்பாரு. ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் அந்த ஏரியாவுக்கு அதே நாட்டாம தான். ஆனா தீர்ப்பு உடனே வந்துடும். 2வது டைம் தப்பு பண்ணானா அவனை அடிச்சு துவச்சு எப்படி தீர்ப்பு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், நாட்டாமைகள்லாம் எப்படி கொடுத்தாங்கன்ட்டு. இது இப்ப இந்த 24 வருஷம் நடந்த கேஸு எத்தனை நீதிபதி மாறி இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன வந்து கண்டினியூட்டி இருக்கும்? அப்போ கிரிமினல் ஒருத்தன் தான், பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தன் தான். இந்த பஞ்சாயத்து பண்றேன் அப்படின்னு நடுவில் வராங்க இல்லையா, வக்கீல், போலீஸு, நீதி தரண்ட், ஜட்ஜ், இவங்க எல்லாம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இதுல எப்படி இவங்களுக்கு நீதி கிடைக்கும்? அப்போ இத விசாரணையிலே இருக்கும்போது குற்றவாளி வெளியிலே தான் இருப்பான். குற்றவாளி வெளியிலே இருக்கும்போது அவன் இன்னும் அடுத்தடுத்த குற்றங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அதான் நான் அப்பயே சொன்னேன், குற்றவாளிகள் 1 லட்சம் மக்களுக்கு 0.5% தான். அதாவது 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 5 குற்றவாளி தான். புரியுதா? ஆனா குற்றங்கள் நடக்கிறது இந்த 5 குற்றவாளிகள் தான். எல்லா குற்றங்களையும் பண்றது இந்த எல்லா மக்களுக்கும் பாதிக்கப்படுறது. இது அவங்களுக்கும் தெரியும் இல்ல. எல்லாமே இந்த லாயர்ஸ் ஆகட்டும், ஜட்ஜஸ் ஆகட்டும், இவங்களும் நல்ல ஒரு படிச்சவங்க தானே, அவங்களுக்கும் தெரியும்ல. இந்த லா சிஸ்டம்னால இதுல சட்டத்துல ஓட்டை இருக்குங்கிறாங்க. என்ன மாதிரி ஓட்டை, அது எப்படியான ஓட்டை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது ஒரு மனுஷனுடைய பாதிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையை மட்டும் இல்ல, பொருளாதாரத்துல பெரிய அளவுல இழப்பு ஏற்படுது. இப்போ போலீஸ்காரங்க ஏதோ ஒரு வண்டி சீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கேஸ் சீஸ் பண்றாங்க அப்படின்னா
ஒரு வண்டியோ ஒரு கட்டடமோ ஒரு சொத்து பிரச்சனை கட்டடமோ இல்லை ஒரு சொத்து பிரச்சனை ஒரு வயல்வெளியோ ஏதோ ஒன்று இந்த மாதிரி வர்றப்போ அவங்க கேஸ் போடுறாங்கன்னு வச்சுங்க, அந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்கும், பல வருஷமா நடந்துட்டு இருக்கும். ஆனா அந்த கட்டடமோ வயலையோ ரெண்டு தரப்புமே யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ண முடியலன்னா என்ன ஆகும்? இந்த கேஸ் ஒரு 20 வருஷம் நடக்கும், அந்த கட்டடம் என்ன ஆகும்? பாழடைஞ்சு வீணா போயிடும். அதே மாதிரிதான் வண்டிகளும் வந்து ஒரு 10 வருஷம் நடக்குதுன்னு வச்சுங்க கேஸ். இல்ல ஒரு வண்டியை ஒரு வருஷம் சும்மா போட்டு வச்சிருந்தாலே வண்டி வீணா போயிடும். இதுக்கு நீங்க இத்தனை வருஷம் கேஸ் நடத்துவீங்க, அது நல்லா தெரியுமே. அதுக்கு பேசாம அந்த சீஸ் பண்ணதையாவது ஒரு யூஸ் பண்ணலாம்ல, கவர்மெண்ட் சார்பாகவே யூஸ் பண்ணலாமே. உன் கேஸ் முடிகிற வரைக்கும் கவர்மெண்ட் பொறுப்புல இந்த கட்டடம் இருக்கும், கவர்மெண்ட் பொறுப்புல இந்த நிலம் இருக்கும், கவர்மெண்ட் பொறுப்புல இந்த பைக் இருக்கும். நீ கேஸை முடிச்சதும் உனக்கு இந்த யாருக்கு சொந்தமோ அதை அதே கண்டிஷன்ல திருப்பி தரப்படும். பண்ணலாம்ல. ஒரு வீடு இல்லை ஒரு அபார்ட்மெண்ட்டு கேஸ்ல இருக்கு அப்படின்னா அது கவர்மெண்ட்டே ஒரு ஆளை நிர்ணயிச்சு வாடகை விட்டுறணும். அந்த வாடகையை கவர்மெண்ட்டுக்கு ட்ரெஷரியில் சேர்க்குற மாதிரி பண்ணணும். ஒரு வண்டி வாகனம் இருக்கு, இப்போ எத்தனையோ ரேபிடோ இருக்கு, இந்த மாதிரி செயலிகள் இருக்கு. அதுல இல்ல யாராவது வண்டி வாங்குறதுக்கு வசதி இல்லாதவன் அவனுக்கு இந்த வண்டி வந்து ஒரு வாடகைக்கு, மாச வாடகைக்கு ஒரு கம்மியான வாடகை கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தோம்னா அவனும் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பான். அவங்ககிட்ட எப்போ அவனுக்கு திருப்ப கொடுக்குறானோ, அவனுக்கு வண்டி வேணாம் திருப்ப கொடுக்குறானோ அதே கண்டிஷன்ல இருக்கான்னு செக் பண்ணி அவன் அதே கண்டிஷன்ல கொடுக்கணும், கண்டிஷன்ஸ் போட்டு நம்ம அவங்ககிட்ட அந்த வண்டி கொடுக்கலாம். அதுக்கு ஒரு வாடகை வாங்கலாம். ஒரு கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அது ஒரு செலவுக்காவது ஆகும். ஏன்னா சும்மா ஒன்றும் இல்லாதவன்லாம் வருவான், அவங்ககிட்ட டீ வாங்கிட்டு வா, பேப்பர் வாங்கிட்டு வா, சிகரெட் வாங்கிட்டு வான்னு கேட்கறதுக்கு, அவனை கஷ்டப்படுத்துறதுக்கு இருக்கிறத வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல. ஒரு வயல்வெளி இருக்கு, அதை வந்து கவர்மெண்ட்டே யாருக்காவது குத்தகைக்கு விடலாம். கேஸ் முடிச்சதும் யாருக்கு சொந்தமோ அவங்ககிட்ட திருப்பி கொடுக்கலாம். இதுல ஒரு ரெவென்யூ பார்க்கலாம், ரெவென்யூ கவர்மெண்ட் எடுக்கலாம். அது கூட அவங்களுக்கு தோணாது. இது ஒரு சின்ன விஷயம், இது கூட தோணாதா? எவ்வளோ வேலை திட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு சின்ன பொண்ணு இந்த சாட்டையால் அடிச்சுக்குவாங்க இல்ல, அந்த வேலை ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூல்ல கூட சேர்க்கல போல இருக்கு, ஒரு 3 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு நம்முடைய சாட்டையால் அடிச்சுட்டு கையில வலிக்குதாட்டு இருக்காது, அப்படியே தேய்க்குது. பார்க்கறதுக்கு அவ்வளோ பாவமா இருக்கு. ஒரு அரசாங்கம் அப்படின்னா தன்னுடைய மக்களை எவ்வளவு இதா வச்சிருக்கணும், தன்னுடைய மக்கள் ஒருத்தவங்க கூட கஷ்டப்படக்கூடாது அப்படி இல்லை வச்சிருக்கணும். சரி, நம்மளுடைய தலைவிதி, நம்மளோட இத்தனை வருஷம் அரசாங்கங்கள் அந்த மாதிரி பண்ணதும் இல்லை, அவங்களுக்கு பண்ணவும் தெரியாது, அதை விட்டுருவோம். நம்ம அரசியல் அப்புறமா பேசலாம். இப்போ சட்டம் சரி ஒண்ணு, 24 வருஷத்துல டக்குன்னு வந்த தீர்ப்பு ரொம்ப பாராட்டுற மாதிரி இருக்கா? முடிஞ்சா இந்த தீர்ப்பு கடைசியா ஒரு ஜட்ஜு கொடுத்துருப்பாரு. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் மேல தப்பு இல்லை. 1999 ஒரு ஜட்ஜ் இருந்திருப்பாருல்ல, அவர் ஏன் வேலை செய்யல? அவரெல்லாம் அந்த வேலையை செஞ்சிருக்கணும், அப்பயே அதுல முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எந்த ஜட்ஜும் 99 இந்த கேஸ் முடிஞ்சிருக்கணும், முடிஞ்சு குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சிருக்கணும். இல்ல 2000 முடிஞ்சிருக்கணும், இல்ல 2001 முடிஞ்சிருக்கணும். இல்ல இப்போ இது என்ன பிரச்சனைக்கு கொண்டு போகுதுன்னா, போலீஸ்காரங்களுடைய வேலையை பயங்கரமா பாதிக்குது. அது மட்டுமா, மக்களுடைய வாழ்க்கையை ரொம்ப பாதிக்குது. நீங்க நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. நியூஸ் பார்க்காதவங்களும் இனிமே நியூஸை பாருங்க. எந்த ஒரு குற்றவாளி எடுத்துக்கிட்டாலும் இவர் மேல் இந்த பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன, இத்தனை ஊர்ல வழக்குகள் உள்ளன அப்படின்னு சொல்லுவாங்க குற்றவாளிகள். அது இல்லாம புதுசா குற்றவாளிகள் உருவாகிட்டே இருக்காங்க. சின்ன சின்ன பசங்களாம் கத்தி எடுத்துட்டு ஒரு கெத்து. அவங்களெல்லாம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க, அவங்களும் ஒரு கிரிமினல் தான். அவங்க என்னன்னா ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுவாங்க, ஜெயிலுக்கு போவாங்க, 10 நாள்ல ரிலீஸ், அதாவது ஜாமீன்ல வெளில வருவாங்க. அப்போ இந்த புது குற்றவாளிகளுக்கு அது அவங்களுக்கு தெரியும். ஓகே, சம்பவம் பண்ணா 10 நாள் ஜெயில், 10 நாளா. அதான் ஒரு பையன் சொல்றாங்க, ஸ்கூல் பையன் பார்த்துருப்பீங்களே. அதுக்கப்புறம் கோபி சுதாகர்லாம் மீம்லாம் கூட போட்டாங்க, போனா ஜெயிலு இறங்கினா பெயிலு, ஸ்கூல் பையன். அப்போ இந்த எப்படி இருக்கு பாத்துக்கங்க இந்த சட்டம். இது 24 வருஷத்துல முடிஞ்ச இன்ஸ்டன்ட் கேஸ் முடிஞ்சிருச்சா? சரி, அதை விடுங்க. எதுக்காக சொல்றேன்னா, இந்த குற்றவாளிகள் இருப்பாங்க இல்லையா, இவங்க மறுபடியும் இந்த தண்டனை கிடைக்கல. 24 வருஷமா தண்டனை கிடைக்கல. இப்போ தண்டனை கிடைச்சாலும் 15 நாள்ல ஜாமீன்ல வெளில வந்துருவாங்க. மறுபடியும் அவங்க குற்றங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ பாதிக்கப்படுறது மக்கள். இந்த குற்றவாளியை போலீஸ் பிடிச்சாலும் ஜாமீன் வந்துடும், ஜாமீன் கிடைச்சா மறுபடியும் அதே குற்றங்கள் தான், மறுபடியும் போலீஸ் பிடிப்பாங்க. இப்படி தொடர்ந்து இது ஒரு ரவுண்டு மாதிரி போயிட்டே இருக்கும்.
போலீஸ் பிடிப்பாங்க, கோர்ட்டில் கொடுப்பாங்க. ஒரு 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 ஜட்ஜு தீர்ப்பை சொல்லுவார், 10 வருஷம் ஜெயில். இன்னொரு கோர்ட்டில் அப்பீல் பண்ணுவாங்க, 15 நாளில் ஜாமீன். இவன் மறுபடியும் வெளில வருவான், மறுபடியும் குற்றம், மறுபடியும் போலீஸ் பிடிப்பாங்க. இப்படி போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு லூப், அவ்வளோதான். இவன் வந்து உள்ள ஜெயிலுக்குள்ளே இருக்கிறது, இவனுக்கு கிடைச்ச தண்டனை 10 வருஷம், ஆனால் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறது 10 நாள் தான். நீங்கள் ஃபோக்சோ ஆக்ட் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, பாருங்களேன். ஃபோக்சோ ஆக்ட் மினிமம் 4 வருஷமா 5 வருஷமா 3 மாசத்துலாம் வெளில வராங்க ஜாமீன்ல. அப்புறம் எதுக்கு இந்த தண்டனைலாம்? எதுக்கு 10 நாள் 15 நாள்ல ஜாமீன் கொடுக்கறதுக்கு அவனுக்கு எதுக்கு அவன் மேல கேஸ் போடணும்? அவன் பேசாம குற்றம் பண்ணிட்டே இருக்கட்டுமே. இனி மக்கள் வந்து இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு ஆயிட்டாங்க. ஏன்னா இப்போ கேரளால ஒரு 2-3 போலீஸ்காரங்க அவங்க பெட்ரோல் வண்டியிலே உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருந்திருக்காங்க, சரக்கு போட்டுட்டு இருந்திருக்காங்க. மக்கள் பார்த்தாங்க. மக்கள் போய் அந்த வண்டியை பிடிச்சி அவங்கள லெஃப்ட் அண்ட் ரைட்டு, ஏன்னா நீ குடிச்சா வெறும் தண்ணி, நாங்கள் குடிச்சு வண்டி ஓட்டினா சரக்கா அப்படின்னு சொல்லி ஏற்றி அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போ போலீஸ் ஆகட்டும், பொதுமக்கள் வந்து குற்றவாளிகள் கையில் கிடைச்சாங்கன்னா பொதுமக்களை இனிமேல் போட்டு தள்ளிடுவாங்க. அந்த அளவுக்கான விழிப்புணர்வு வந்துருச்சு மக்களுக்கு ஓரளவுக்கு. ஏன்னா அவங்க எத்தனை நாள் தான் பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க பாவம். ஸோ உங்கள் வேலையை ப்ராப்பராக செஞ்சீங்கன்னா பரவாயில்ல. யாரு எல்லாரும் தான் சட்டத்தில் இருக்கிறவங்க தான். ஸோ குற்றவாளிகள் மேலே நான் தப்பே சொல்ல மாட்டேன். அவன் வேலை நான் எடுத்து பண்ணுறான் இல்லையா, அது வரைக்கும் அவன் சிறப்பாக பண்ணுறான் இல்லையா, வாழ்த்து பாராட்டுவேன். ஒருத்தன் வந்து செயின் பறிப்பு, கோயம்புத்தூர்ல ரேஸ் கோர்ஸ் பக்கத்துல ஒரு அம்மா நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. கார்ல வந்து செயின் பறிச்சிருக்கான். மதுரையில பைக்ல வந்தவனுங்க புருஷன் இருக்கான் பக்கத்துல, வண்டியில வந்து இறங்குறாங்க புருஷன் மொட்டாட்டி. அந்த பொம்பளையோட செயினை பிடிச்சி இழுத்து அந்த தெரு கடைசி வரைக்கும் இழுத்து போயிருக்கான். செயினை பிக்க முடியாம இழுத்துட்டு போய் அங்க கடைசியில பிஞ்சிருக்கு, அந்த பொம்பளை விட்டு போயிருக்கான். அப்போ அவன் மேலெல்லாம் ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்கு. ஆனா அவன் எப்படி வெளியில வந்து மறுபடியும் பண்றான்? இப்போ ஒருத்தனை சுட்டு கொன்னாங்க, அவன் மேல ஈரானி கொள்ளையன் இல்லையா, ஒரே நாள்ல 30 வழக்கு இருக்கு, 40 இது நடக்கும், சம்பவம் நடக்கும், செயின் பறிப்பு. அது ஒரு நாள் ஃபுல்லா நடக்கிறதுனால பெருசா யாருக்கும் கண்டுக்க மாட்டாங்கன்னா இந்த குடிக்கிறதுக்கு. ஆனா அவனுங்க பண்ண தப்பு என்ன தெரியுமா? அவங்க பண்ணதே தப்பு தான். அதுல தப்பு என்ன தெரியுமா? 1 மணி நேரத்துல 10 பேருடைய செயினை அறுத்தது, ஷார்ட் டேர்ம்ல. அப்படி அதனாலதான் அந்த 1 மணி நேரத்துல நீ எப்படா இதை பண்ணுவ, இது பெருசாகும் 1 மணி நேரத்துல 10 கேஸ் அப்படின்னு இன்ஸ்டன்டா. நமக்கு இப்ப நெட்லாம் இருக்கிறதுனால இன்ஸ்டன்டா எல்லாருக்கும் தெரியுது இல்லையா, அதனால பிடிச்சி அவனை வந்து தப்பிச்சான். ஏதோ ஒன்று, அது ஒரு நல்ல விஷயம். அவனை என்கவுண்டர் பண்ணது நல்ல விஷயம். ஏன்னா அவன் மறுபடியும் அவனை கோர்ட்டுக்கு கொண்டு போனா அவனுக்கு அங்க ஜாமீன் கொடுக்கறதுக்கு ஒரு ஜட்ஜு ரெடியா இருப்பாரு. ஸோ அவனை போட்டு தள்ளினது ஒரு சால சிறந்த அற்புதமான விஷயம். அது வரைக்கும் அவருக்கு வந்து பாராட்டுக்கள். ஆனாலும் அவருக்கு சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த குற்றவாளி வந்து என்ன சொன்னானா, நாங்க தப்பிச்சிடலாம் பார்த்தோம், நீங்க எங்களை விட ஸ்பீடா இருக்கீங்க அப்படின்னு குற்றவாளி வந்து பாராட்டினானா. நான் கேட்கறது என்ன தெரியுமா? குற்றவாளி பாராட்டுறது அதை பாராட்டுன்னு எடுத்துக்க முடியுமா? ஸ்பீடு போலீஸ், எங்களுக்கு ஸ்பீடு போலீஸ் வேண்டாம், எங்களுக்கு சேஃப் போலீஸ் தான் வேணும். அதாவது நாங்க சேஃபா இருக்கணும், அதுக்கு குற்றமே நடக்காத அளவுக்கு தடுக்கிற போலீஸ்காரங்க தான் எங்களுக்கு வேணும்னு நாங்க கேட்கிறோம். இதை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம், இதை தான் நாங்க கேட்கிறோம், இதை தான் நாங்க விரும்புறோம். எங்களுக்கு குற்றம் நடந்த பிறகு ஸ்பீடா குற்றவாளி அரெஸ்ட் பண்றது, அவனை கோர்ட்ல கொடுத்துட்டு 15 நாள்ல ஜாமீன் கொடுப்பாரு, ஒரு ஜட்ஜு ரெடியா இருப்பாரு, ஜாமீன் கொடுப்பாரு, அவன் மறுபடியும் வந்து வெளியில இருப்பான். அன்னைக்கு பெங்களூர்ல ஒரு இது பார்த்தேன், ஒரு போலீஸ்காரன் ஒருத்தன் குற்றவாளி, அவன் திருடன், ஏற்கனவே ஃபேமஸான திருடன் தான் போல இருக்கு, பைக்ல வந்துருக்கான். அவனை ஓடி போய் அவனை பிடிச்சி அவன் பைக்ல தரன்னு இந்த போலீஸ்காரனையும் சேர்த்து இழுத்துட்டு போறான். உயிரை பணைய வச்சு பிடிச்சி என்ன பிரயோஜனம்? அது கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். எதுக்கே அப்படி பிடிச்சிட்டு இருக்கீங்க? எப்படி அவன் போனான்னா 10 நாள்ல ஜாமீன்ல வெளில வர போறான், மறுபடியும் அதே தான் பண்ண போறான். நீ எதுக்கு உன் லைஃப் ரிஸ்க் எடுக்கிற? உன் பொண்டாடி பிள்ளைலாம் எவனா பார்ப்பான் அப்படின்னு திட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏன்னா அவன் 10 நாள்ல ஜாமீன்ல வெளில வந்துருவான், மறுபடியும் அதே திருட்டு தான் பண்ணுவான், அதே கொள்ள தான் அடிப்பான். எத்தனை டைம் பிடிச்சி உள்ள வச்சா மறுபடியும் வெளில வர போறான். அதுக்கு நீங்க ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க? அதுதான் அந்த வீடியோவில் கேட்டிருந்தேன். சரி, அதை விட்டுரும். இப்போ இந்த பேக் டு ஈரானி கொள்ளையன், இவன் மேல 150 கேஸ் இருக்கான். அவன் ஃபேமிலி மேலேயே ஏகப்பட்ட கேஸ் இருக்கான். ஆனாலும் அவன் ஃபேமிலிலாம் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. வெளியில வந்து கொள்ளடிச்சு போறானுங்க. இவனுங்க ஃப்ளைட்ல வந்து செயின் பறிச்சுட்டு போயிருக்கானுங்க. ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்காங்க போன பொங்கலுக்கு, மறுபடியும் இப்ப 2 மாசம் கேப்ல மறுபடியும் வந்திருக்கானுங்க. இந்த டைம் ஒருத்தனை தான் சுட்டு கொண்டிருக்காங்க. இன்னும் 2 பேர் இருக்கானுங்க இல்லையா,
அவங்களுக்கு எப்படியும் ஜாமீன் கிடைச்சிரும். மறுபடியும் அடுத்த டைம் வருவானுங்க, மறுபடியும் இவங்க சேஸ் பண்ணணும். வந்து ஒரு அதுவும் 1 மணி நேரத்துல 10 செயின் பறிச்சா இவங்க சேஸ் பண்ணுவாங்க. இல்ல அவன் ஒரு நாள் ஃபுல்லா ஒரு 30 செயின் பறிச்சிருக்கான் அப்படின்னா அது வந்து டக்குன்னு பிடிக்க மாட்டாங்க. அவன் மேல ஒரு எஃப்ஐஆர் அடையாளம் எஃப்ஐஆர் போட்டு இது ஏன் இவங்க இப்படி பண்றாங்க, போலீஸ்காரங்க இப்படி பண்றாங்கன்னா, எத்தனை பேரை பிடிச்சி கொண்டு போய் கொடுத்தாலும் அவன் ஜாமீன்ல வெளில வந்துடுறான். அவனே தான் மறுபடியும் பண்ணிட்டு இருக்கான். அப்ப போலீஸ்க்கு என்ன தோணும், நம்ம ஏற்கனவே இவனை கொண்டு போய் உள்ள வச்சோம், இவன் 10 நாள்ல வெளில வந்துடுறான், நமக்கும் ஃபேமிலி இருக்கு, இவன் வந்து என்ன பண்ணுவான், பாத்தியா என்ன பிடிச்ச நீ 10 நாள்ல வெளில வந்துட்ட பாத்தியா அப்படின்னு சொடக்கு போடுவான். சொடக்கு போட்டு வெளில இருப்பான். அப்ப போலீஸ்காரங்க கொண்டாட்டிக்குள்ள இருக்கும். இவன் வெட்டுறதுக்கும் துணிவான், எல்லாத்துக்கும் துணிவான். இவன் ஏன்னா அவன் கிரிமினல், அவனுக்கு அதுதான் தொழில். அவன் தொழில் அவன் சிறப்பா செய்யறான்ல, அவன் பயபக்தியா அவன் தொழில பக்காவா பண்றான்ல. அப்ப அவனுக்கு என்ன, நீ போலீஸாரு எவனா வேணாரு, என்ன நீ பிடிச்சுன்னா நான் உன்னை வெட்டுவேன் அப்படிமா மிரட்டுவான். இத எப்ப தடுக்கணும், முதல்ல உள்ள வந்ததுமேவும் அவனுக்கு சரியான இந்த ஜெயில் இருக்கு திருந்துறதுக்கு தானே. ஒருத்தன் வந்து மறுபடியும் குற்றம் பண்ண வைக்கிறதுக்கா ஜெயிலு. இப்போ ஒரு குற்றவாளின்னு வச்சுக்கோங்க, அவனும் மனுஷன்தான், சரிதான், அவனை திருத்தணும். அதுதான் சட்டத்துடைய வேலை. தண்டனை கொடுக்கறதுங்கிறது திருத்துறதுக்கு. இப்ப இவனை திருத்தணும்னா என்ன பண்ணணும், இவன் இந்த தப்பு பண்ணியிருக்கான், அப்போ அதுக்கான சரியான தண்டனையை கொடுத்தா அவன் திருந்துவான். அதை விட்டுட்டு அவனை கொண்டு போய் 15 நாள்ல ரிலீஸ் பண்ணி விட்டா அவன் நமக்கு தண்டனையே இல்லை, அப்புறம் எதுக்கு நம்ம இப்படியே பண்ணலாம், ஜாலியா தானே இருக்கு அப்படின்னு தான் இருப்பான். அவன் மேல தப்பு சொல்ல முடியுமா? எனக்கு அவனை பார்த்தா அவனை தப்பு சொல்லணும்னே தோணலை. அவன் என்னதான் கிரைம் பண்ணியிருந்தாலும் அவனை தப்பு சொல்ல தோணலை. ஏன்னா அவன் ஒரு மனுஷனுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருந்தா அவன் திருந்தி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வான். அதை விட்டுட்டு அவனை தண்டனையே கொடுக்காம ஓ ஓ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுட்டே இருந்தா அவன் மறுபடியும் அதே தான் பண்ணுவான். அது அவனுடைய தப்பே இல்லை. சரி, இதை விட்டுரும். 24 வருஷம் கேஸ் முடிச்சுதா. எதை நான் சொல்ல வரேன்னா, 24 வருஷம் குற்றவாளிகளுக்கு எந்த தண்டனையும் கிடைக்கல. அவங்க எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்து இன்னும் பல குற்றங்கள் பண்ணிட்டு, ஏன்னா அந்த ரெக்கார்ட் இருக்கு, அந்த நியூஸை பாருங்க ஃபுல்லா. அந்த டிஎஸ்பி மேல நிறைய புகார்கள் இருக்கு. ஏன்னா எந்த புகாருக்கும் அவருக்கு தண்டனை கிடைக்கல, அதனாலதான் மறுபடியும் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதாவது ஒரு புகாருக்கு ஒரு தண்டனை ஆரம்பத்தில் கிடைச்சிருந்தா இந்த சம்பவமே நடந்திருக்காது. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அடுத்த கேஸ் பாலியல் வன்புணர்வு. கேரளால ஒருத்தனை தூக்கில போட்டாங்க. பீகார்காரன் ஒருத்தன் ஒரு சின்ன பொண்ணு 6 வயசு பொண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணதுக்கு 5 வயசு பொண்ணு பாவம் தூக்கில போட்டாங்க. ஆனா அவன் மேல டெல்லியில ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்கு. 10 வயசு பொண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணத கேஸ் இருக்கு. அவனுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க, அவன் வெளியில வந்துட்டான். அந்த கேஸுக்கு முறையான தண்டனை எத்தனை வருஷமோ அத்தனை வருஷம் தண்டனை கொடுத்திருந்தா அவன் உள்ளே இருந்திருப்பான். இந்த சம்பவம் நடந்திருக்காது. அவனுக்கு ஜாமீன் கொடுத்து வெளில அனுப்புனதுனால அவன் அதே தப்பு மறுபடியும் பண்ணான். இன்னொரு சின்ன பொண்ணு போயிடுச்சு. சிவகங்கையில ஒருத்தவன் 13 வயசு பொண்ணு பாலியல் வன்புணர்வு, கையக்காலை உடைச்சு கிணத்துல தள்ளி விட்டு பெரிய கல்லா எடுத்து அந்த பொண்ணு வெளியில ஏறாம இருக்க தலையிலே போட்டு கொண்டிருக்கான். அவன் மேல ஏற்கனவே அவங்க சித்திய கொலை பண்ண கேஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு சிறுமி பாலியல் வன்புணர்வு பண்ண கேஸ் இருக்கு. அவனுக்கு அவன் பண்ண தப்புக்கே சரியான தண்டனை கிடைச்சிருந்தா அவன் அடுத்தடுத்த தப்பு பண்றதுக்கான வாய்ப்பே அவனுக்கு இல்லாம இருந்திருக்கும். அவன் ஜெயிலுக்குள்ள இருந்திருக்கும். இல்ல 15 நாள் ஜாமீன், 3 மாசத்துல ஜாமீன், பெயில். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். இந்தியாவில் 2019 to 2022 இந்த வருஷத்துக்குள்ள 13 லட்சம் பெண்கள் காணோம். எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, திரும்ப வரல, அப்படியே காணாம போயிட்டாங்க. இப்ப 2025 இந்த 13 லட்சம் பெண்கள் வந்து இப்போ ஒரு 20 லட்சம் பெண்களா இருக்கலாம். இப்ப ஸ்டாட்டிக்ஸ் என்னன்னு தெரியலையே, நெட்ல பார்த்தேன். ஆனா அந்த இதை வந்து ஒரு ஆவரேஜா போட்டு பார்த்தாலே 20 லட்சம் வந்துருது, காணோம். இப்ப கொலைகள்லாம் சாதாரணமா நடக்குது. பொம்பளைங்களே அசால்ட்டா கொலை பண்றாங்க. ஏன்? ஜாமீன் கிடைச்சிரும், பெயில் கிடைச்சிரும். ஸோ ஏன்னா ஒரு நீதிபதி வீட்டுல கட்டுக்கட்டா பணம் எரிஞ்சு போச்சு கேள்விப்பட்டேன்.
நியூஸ்ல பார்த்தேன். இன்னொரு நீதிபதி அவர் சொல்றாரு, நீதிபதிகள்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை நான் சொல்லணுமா? அவருடைய வீடியோவே இருக்கு. முன்னாள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கர்ணன் உருக்கமாக பேசி வீடியோ வெளியிட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீங்க பணக்காரர்கள் மட்டும் தான் நீதி கிடைக்கும். அதனால இங்க நீதிமன்றத்துக்கு வராது. நிலத்துக்கு அடமானம் போட்டு வரது கோர்ட்டுக்கு, வீட்டு அடமானம் போட்டு வரது கோர்ட்டுக்கு, பொண்டாட்டி நகை அடமானம் போட்டு வரது கோர்ட்டுக்கு, இதெல்லாம் வந்தா என்னைக்கு வக்கீல பார்த்து வாக்காளர் கைது போடுங்க, அன்றைக்கு உங்களுக்கு ஜென்ம தடை ஜெனி. கோர்ட்டு பக்கம் யார் வரானா? எம்எல்ஏ வரலாம், எம்பி வரலாம், மத்திய அமைச்சர் வரலாம், மாநில அமைச்சர் வரலாம், தொழிலதிபர் வரலாம், பெரிய பணக்காரர் வரலாம், வைரியாபாரி வரலாம், தங்கையாபாரி வரலாம். நீங்க விவசாயிகள் கோர்ட்டு வராங்க. அவங்கனாக்க இங்க நீதிபதிகளுக்கு பெண்களை கூட்டி கொடுக்குற புரோக்கர் பேசுறாங்க. நீதிபதிகள் லஞ்சம் வாங்கி கொடுக்குற புரோக்கர் இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்குற புரோக்கர் இருக்காங்க, ஹைகோர்ட்டுக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்குற புரோக்கர் இருக்காங்க. அவங்க கோடி கணக்கு கொடுக்கணும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகளுக்கு பெண்களை நட்சத்திர ஹோட்டல் கூட்டி கொடுக்கணும், பல கோடி லஞ்சம் கொடுக்கணும். அதுக்கு கோவா கொண்டு வரும், பெங்களூர் கொண்டு வரும், பாம்பே கொண்டு வரும், ராஜஸ்தான் கொண்டு வரும், எல்லாம் கூட்டி கொடுக்கணும். காஷ்மீர் கொண்டு வரும், பாம்பே கொண்டு வரும், குஜராத் கொண்டு வரும். விதவிதமாக கேட்பாங்க நீதிபதி. 15 வயசு பொண்ணு கொண்டு வருவாங்க, 20 வயசு ஆல்பம் காட்டுவாங்க. இந்த ஆல்பத்தை பாருங்க லாட்சி, உங்களுக்கு 15 வயசு பொண்ணு இருக்குது, இப்போ தான் வயசு வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடும். அவங்களோட ஜட்ஜ் பண்ண ரெடி பண்ணி சைன் வாங்கிடுவாங்க, பல கோடி வாங்குவாங்க, நீதிபதி பிரிச்சு கொடுத்துருவாங்க, நட்சத்திர ஹோட்டல் பணம் கட்டுவாங்க. அந்த போயிட்டு அந்த பொண்ணுக்கு பணம் கட்டுவாங்க, இவங்க பணம் எடுப்பாங்க. இதான் நீதிபதி நடக்குது. இதெல்லாம் நான் சட்டசபையில் ஆதாரத்தோட பேசுறது எனக்கு ஆர்வம் கொண்டு தொடர்ந்து லஞ்சத்தை வச்சு தீர்வேன். ரிசர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பதிவில் கொண்டு வருவேன். ரிசர்வேஷன் ஹைகோர்ட் நீதிபதி பதிவில் கொண்டு வருவேன். ஹைகோர்ட் அட்வொகேட் கே சுப்ரமணியை பார்த்து நீங்க இது கோடி கொடுத்துருக்காங்க, அவர் கையில் கொண்டு வருவார். அவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பேப்பர் கொடுத்துருப்பார். இப்போ அட்வொகேட் கே சுப்ரமணி வந்து ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனிட் வச்சுக்கிறார். அந்த ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனிட்ல கோவா பொண்ணு இருக்குது, பாம்பே பொண்ணு இருக்குது, கர்நாடகா பொண்ணு இருக்குது, கேரளா பொண்ணு இருக்குது, தமிழ்நாடு பொண்ணு இருக்குது, பெங்களூர் பொண்ணு இருக்குது, குஜராத் பொண்ணு இருக்குது, காஷ்மீர் பொண்ணு இருக்குது, கல்கட்டா பொண்ணு இருக்குது, தெலுங்கானா பொண்ணு இருக்குது, ஆந்திரா பொண்ணு, இது மாதிரி பல விதமான பொண்ணு 15 வயசு 25 வயசுல அவங்க யூனிட் இருக்காங்க. இவங்க இந்த பொண்ணு போய் நீதிபதி சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கூட்டி போற அட்வொகேட் கேஸ் பண்ணி ஹைகோர்ட் நீதிபதி கூட்டி போற அட்வொகேட் கேஸ் பண்ணி நீதிபதி கூட்டி கொடுத்துருவாங்க. அவர் நட்சத்திர ஹோட்டலுக்கு இந்த பரவாயில்ல நீதிபதி சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஹைகோர்ட் நீதிபதி 15 வயசு பொண்ணு வந்து இந்த பரவாயில்ல 2 நாளைக்கு சரியா இருக்கு. அப்படியே ஒரு ஜட்மெண்ட் ரெடி பண்ணிட்டு கை வரது வருகிறாங்க. அவங்க ஓட்டு பில்ல கட்டிட்டு லஞ்சம் கொடுத்துட்டு கை இதை போட்டு ஆனால் நீதிமன்றத்துக்கு வராது. ஆளு தரவை தீர்ப்பு, பாட்டு தரவை தீர்ப்பு, பொண்ணு கூட்டி கொடுத்து லிங்க்கும் கொடுக்குறேன் பாருங்க. அண்ட் இப்போ அடுத்த கேஸ்க்கு வரும். 19 வயசு பொண்ணு. இது நடந்தது உத்தரப்பிரதேஷ்ல. 19 வயசு பொண்ணு 7 நாள்ல 23 பேரால பாலியல் வன்புணர்வு பண்ணப்பட்டிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் ஒரு பொண்ணு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுறா அப்படின்ட்டு இந்தியாவில் மட்டும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. பாலியல் வன்புணர்வு. சரியா? இப்போ உத்தரப்பிரதேஷ் கேஸ்க்கு வரும். 23 பேர் 7 நாள்ல. இந்த பொண்ணு ஒரு நாள் வெளில போயிருக்கு. யாரோ இந்த பொண்ணுடைய ஸ்கூல் மேட் ஒருத்தவங்க எதாரிச்சா பார்த்துருக்கு. அவன் இந்த பொண்ணை வா காஃபி சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஹோட்டல் கூட்டு போய் ஒரு ஏதோ பார் இருக்க மாட்டேங்க, இந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கூல் ட்ரிங்க்ஸ்ல போட்டு கொடுத்து ரூம்ல சீரழிச்சு அங்கேயே விட்டுட்டு போயிட்டான். இவன் ஃபர்ஸ்ட். இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, ஐயோ அடுத்த நாள் நைட் முடிஞ்சிருச்சு, காலையில மயக்கம் தெளிஞ்சதும் எந்திரிச்சு ரோட்ல தள்ளாடி நடந்து வந்திருக்கு. ஒரு 2 பேர் பைக்ல வந்திருக்கானுங்க. அவனுங்க இந்த பொண்ணை பார்த்து என்னம்மா டயர்டா இருக்கிற, வாமா உன்னை வீட்டுல விட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வேற ஒரு இடத்துல இவனுங்க பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இவனுங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 4 பேர் அவனுங்க இந்த பொண்ணை வேற எங்கேயோ தூக்கிட்டு போய் அவனுங்க பண்ணியிருக்கானுங்க பாலியல் வன்புணர்வு. இது மாதிரி 23 பேர். அந்த பொண்ணு 7 நாளா வேற 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 இடத்துல, அதாவது ரேண்டம் ஆளுங்க. இது எப்படி 23 பேர் ரேண்டமான ஆளுங்க, ஒருத்தனுக்கு இன்டர் கனெக்டே இல்ல, லிங்கே இல்ல. எப்படி இது? இப்ப உலகத்துல நல்லவனே ஒண்ணுமே கிடையாதா? நிறைய எல்லாருமே பொறுக்கிதான். எல்லாருக்கும் ஒரு இந்த மாதிரி ஆசைகள் வந்து எல்லா ஆண்களுக்கும் இருக்கும். இது வந்து ஒரு பொதுவான ஒண்ணு. ஆனா விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை ரொம்ப பலவந்தப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி அவன் ரொம்ப கொடூரன். புரியுதா? இந்த மாதிரி கொடூரங்கள் எல்லாருமே அப்படி இருக்காங்களா? ஏன்னா ரேண்டமா எப்படி இந்த 20 ப்ராபபிலிட்டியே இல்லையா? ஒருத்தன் 2வது சான்ஸ் இருக்கு, 3வது சான்ஸ் இருக்கு, 4வதா ஒருத்தன் வந்து கூட அவன் கூட இந்த பொண்ணு வந்து இப்படி ஆயிடுச்சமா, யார் மாணி உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்றேன், இல்ல உங்க அப்பா அம்மாட்ட விடுறேன் இல்லையே. ஆனா கண்டினியூஸா 23 பேர் எப்படி வந்தானுங்க உத்தரப்பிரதேஷ்ல? அப்போ அங்க என்ன மிஸ் ஆகுதுன்னு தெரியல. இதுக்கே தமிழ்நாடாகட்டும் கேரளாவாகட்டும் நிறைய படிச்சவங்க தான். படிச்சவங்க எப்படி இப்படி எல்லாம் பண்றாங்க? எதனால? இந்த நீதிபதிகள் அவங்களாம் எல்லாரும்
நல்ல பெரிய படிச்சவங்க தானே, அனுபவசாலிங்க. மனுஷங்களே இல்லையா அப்போ? அப்போ இந்த உலகத்துல வந்து எல்லாருமே மனுஷன்ல இருந்து மாறிட்டே இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஒரு 3வது ஆளு 4வது ஆளா ஒருத்தவன் நல்லவன் வரல, ஒரு சாதாரண ஆள் வரல அப்படிங்கிற பட்சத்துல மொத்தம் 23 பேர் கண்டினியூஸா 7 நாள் அந்த பொண்ணு சித்திரவதை பண்ணியிருக்கானுங்க பாலியல் ரீதியா. அப்போ அந்த 1ல இருந்து 23க்குள்ள அந்த ப்ராபபிலிட்டியே இல்லையா? இது ஏன் இப்படி ப்ராபபிலிட்டி இல்லாம போச்சு? ஒருவேளை அந்த 4வது இடத்துல நான் இருந்திருந்தாலும் நான் அப்படிதான் பண்ணியிருப்பேனா? நீங்க இருந்திருந்தா நீங்களும் அப்படிதான் பண்ணியிருப்பீங்களா? எனக்கு சட்டத்து மேல பயம் இல்லை. ஏன்னா எனக்கும் தெரிஞ்சு போச்சு, போலீஸ் பிடிச்சாலும் 15 நாள்ல ஜாமீன் வாங்கலாம், பெயில்ல வந்துடலாம். எனக்கு அப்படி தெரிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு என்னுடைய மனசாட்சி இருக்கு இல்லையா, அது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது, அது மனிதாபிமானம் இல்லை, அது தப்பு, அது நான் அந்த மாதிரியான ஆள் கிடையாது, நான் வந்து மனுஷன், நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன், நான் மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டேன், அதனால நான் அப்படி பண்ண மாட்டேன். அந்த 4வது ஆளா நான் இருந்திருந்தேன்னா அந்த பொண்ணை அவங்க வீட்டுல கொண்டு போய் பத்திரமா விட்டுருப்பேன். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நீங்களும் அதானே பண்ணிருப்பீங்க, அந்த பொண்ணை காப்பாத்தி வீட்டுல தானே விட்டுருப்பீங்க. இந்த மனநிலை இருந்தா நீங்க ஒரு சாதாரண மனுஷன். அப்படி இல்லை, நீங்களும் அந்த வருஷம் 23 பேர்ல ஒருத்தனா இருப்பீங்க அப்படின்னா அப்ப சட்டத்தை பத்தி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு. இப்ப நியூஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்குன்னா, இந்த சேலம் சைடு அங்கெல்லாம் வந்து கருக்கலைப்பு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு வீடு சின்னதா ஒரு வீடு வாடகை எடுத்து வர பெண்கள் வந்து ஸ்கேன் பண்ணி, ஒரு சின்ன ஸ்கேன் மிஷின் வச்சு ஸ்கேன் பண்ணி ஆம்பளையா பொம்பளையா கண்டுபிடிச்சு, பொம்பளையா இருந்தா கருக்கலைப்பு அந்த வீட்லயே வச்சு பண்றாங்க. கருக்கலைப்பு சட்டப்படி குற்றம், கண்டிப்பா குற்றம் தான். ஆனா சிறுமிகளையும் பெண்களையும் வீட்டுக்குள்ள வந்து செயின் அறுத்து போறான். ஒரு அப்பார்ட்மெண்ட், அதுவும் சென்னையில. இப்போ போன வாரம் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி நியூஸ். அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து வீடு வீடா கதவை தட்டி வீட்டுக்குள்ள பூந்து செயின் அறுத்துட்டு போறான். அப்புறம் இன்னொரு ஏரியால காலையில கோலம் போட்டுட்டு இருக்காங்களா, அந்த பொம்பளைங்க அவங்கள நோட் பண்ணி செயின் அறுத்துட்டு போறான். அப்போ பொம்பளைங்களுக்குன்னு என்ன பாதுகாப்பு இருக்கு? குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல டீச்சர் பாலியல் வன்புணர்வு, பாலியல் தொந்தரவு கொடுக்குறான். காலேஜ்ல ப்ரொஃபஸர்கள், லேப் அட்டெண்டர் காலேஜ்ல இந்த மாதிரி பாலியல் ரீதியான பாலியல் வன்புணர்வு, பாலியல் தொல்லை இல்லை, பாலியல் வன்புணர்வு பண்றாங்க. அதுல குழந்தைய கொல்றாங்க. பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டு ஏதோ இந்த 19 வயசு பொண்ணு உயிரோடு விட்டானுங்க. நிறைய இடத்துல வேளாங்கண்ணில 13 வயசு பொண்ணுதான். அதுவும் அந்த பொண்ணு யாரோ 2 பேர் அங்க டூருக்கு வந்தவனா, ஆனா யாருன்னு இது வரைக்கும் தெரியல. அந்த கேஸ மர்ம வழக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருந்த லேடி இன்ஸ்பெக்டர், பொம்பளை இன்ஸ்பெக்டர் வந்து பொம்பளை, அந்த கேஸை வந்து மர்ம வழக்குன்னு சொல்லி கேஸ் முடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த சொந்தக்காரன்லாம் வந்து இது பண்ணதுனால வேற கேஸ் கொடுத்து அப்புறம் அந்த லேடி ஏதோ சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு இப்போ. ஆனா யாருன்னு தெரியல, குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு தெரியல, அதை எப்படி ஃபாலோ பண்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணை, சின்ன பொண்ணு, பாலியல் வன்புணர்வு பண்ணி அந்த பொண்ணை மொட்டை மாடியில கையை காலை கட்டி போட்டு பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி எரிச்சு சாவடிச்சிருக்கானுங்க. 13 வயசு பொண்ணு. அது ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் இந்த மர்ம வழக்குன்னு சொல்லி விசாரிக்கவே இல்லை. அது ஏதோ இப்ப பெரிய ஆபீசர்லாம் போய் அந்த லேடி ஆபீசரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. டிஸ்மிஸ் இல்லை. போலீஸ்ல பாத்தீங்கன்னா டிஸ்மிஸே கிடையாது, ஆயுதப்படைக்கு மாத்துவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். சோ என்னுடைய கேள்வி என்னன்னா, பெரிய பொம்பளைங்களா இருந்தா வெளியில போகும்போது செயின் இருக்கிறான். நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன், 80 வயசு பாட்டி, அவங்கள ஒருத்தன் பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கான். வீட்டுக்குள்ள போய் கொள்ளடிக்கிறான், பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்றான். இதுக்கு எதுக்கு பொம்பளை பிள்ளைங்களை அவ்வளவு தூரம் வளர்த்தி அதுக்கு அந்த சேலம்ல
ஸ்கேன் பண்ணி பண்றானுங்களே, அப்படியே பண்ணிட்டு போலாமே அவனுங்களே. எல்லாருமே பண்ணலாமே இந்த மாதிரி. இந்த நாட்டுல பொம்பளை பிள்ளைங்களை வளர்த்தி இப்படி காவு கொடுக்கறதுக்கா? பொம்பளை பிள்ளைங்களை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்தி அவங்கள நல்லா படிக்க வச்சு எவனுக்கோ இந்த மாதிரி கிரிமினல்களுக்கு காவு கொடுக்கறதுக்கா? இது எல்லாம் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? உங்க வீட்டு பொம்பளைங்களுக்கு இந்த மாதிரி நடந்தா சும்மா விட்டுருவீங்களா? ஏன்னா சில கோர்ட்டுகள்ல சில ஜட்ஜுகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதோடைய முழு வீடியோ லிங்க் அட்டாச் பண்றேன். நானே சொல்லல, அட்டாச் பண்றேன். பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விசாரிச்சு பாலியல் பலாத்காரம் செய்பவர்களுக்கு தண்டனை கொடுக்கறதுல தாமதம் அப்படிங்கிற விஷயம் இன்னும் தொடருது அப்படிங்கிற விமர்சனம் தான் எழுது. உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஒரு கிராமத்துல ஒரு சிறுமிக்கு இருசக்கர வாகனத்துல வந்த 2 பேரு லிஃப்ட் கொடுக்குறாங்க. வர வழியில அந்த பொண்ணை மானபங்கப்படுத்தினது மட்டும் இல்லாம அந்த சிறுமியினுடைய ஆடைகளையும் அவிழ்க்க முயற்சிக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த வழியா டிராக்டர்ல வந்த 2 பேரு இந்த சம்பவத்தை பாக்குறாங்க. உடனடியா அந்த 2 நபர்களுமே அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இது பத்தி அந்த சிறுமி அவங்களுடைய தாயார் கிட்ட சொல்றாங்க. தாயாரும் இது சம்பந்தமா புகார் கொடுக்குறாங்க. இந்த புகாரினுடைய அடிப்படையில பல பிரிவுகளின் கீழ் வழக்கும் பதிவு செய்யப்படுது. குற்றவாளிகளுக்கு கீழ் நீதிமன்றத்துல சம்மன் கொடுக்கப்படுது. இதை எதிர்த்து குற்றவாளிகள் அலகாபாத் உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்கிறாங்க. இந்த மேல்முறையீடு தொடர்பான வழக்கை விசாரிச்ச அலகாபாத் உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு பெண்ணினுடைய ஆடையை அவிழ்க்க முயற்சிக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அது பாலியல் பலாத்கார முயற்சி கிடையாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தது. இது ஒட்டுமொத்த நீதிமன்றம் சில நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளும் கருத்துக்களும் ஒட்டுமொத்த தேசத்தையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குது. அதுல சில முக்கியமான தீர்ப்புகள் கருத்துக்கள் பத்தி விரிவா பார்ப்போமா? 2020 ஜூன் மாசத்துல பாலியல் பலாத்கார வழக்குல தனக்கு குற்றம் நேர்ந்ததுக்கு அப்புறமா உடல் ரீதியா சோர்வடைஞ்சதுனால தான் தூங்கிட்டதா பாதிக்கப்பட்ட பெண் சொல்றாங்க. இதை கேட்ட கர்நாடக உயர்நீதிமன்றம் இப்படி சொல்றது இந்திய பெண்ணுக்கு தகாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஜாமீன் கொடுக்குது. 2020 ஜூலைல பாலியல் தொந்தரவுக்கு ஆளான ஒரு பொண்ணை நீங்க ராக்கி கயிறு கட்ட வச்சிட்டீங்க அப்படின்னு வைங்க, நீங்க தாராளமா ஜாமீன் வாங்கிக்கலாம் அப்படின்னு மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் ஜாமீனுக்கான நிபந்தனையா சொல்றாங்க. 2022 ஆகஸ்ட் மாசம் பாலியல் பலாத்கார வழக்குல அரைகுறை ஆடை அணிந்த பெண் மீது நடத்தப்படுற பாலியல் சீண்டல்ங்கிறது குற்றமாகாது அப்படின்னு கோழிக்கோடு நீதிமன்றம் சொல்லுது. பிறகு 2023 அக்டோபர் மாசம் சிறுமிக்கு நடந்த பாலியல் பலாத்கார வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவரை விடுவிக்குது கொல்கத்தா உயர்நீதிமன்றம். அது மட்டும் கிடையாது, வெறும் 2 நிமிஷ இன்பம் தான். இளம் பெண்கள் அவங்களுடைய பாலியல் உணர்வுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க அப்படின்னு இந்த விவகாரத்துல விசாரிக்கும் போது கொல்கத்தா உயர்நீதிமன்றம் சொன்ன ஒரு கருத்து மிகப்பெரிய சர்ச்சையா வெடிச்சது. இந்த விவகாரம் பெண்களுடைய மார்பகங்களை பிடிக்கிறது, அவங்களுடைய ஆடையை எடுக்கிறது, இது போன்ற செயல்கள்லாம் பாலியல் வன்கொடுமை முயற்சி கிடையாது அப்படின்னு அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ராம் மனோகர் லால் மிஸ்ரா சொன்ன ஒரு தீர்ப்பு பெரிய அதிர்வலையவே ஏற்படுத்தியிருக்கு. 2022 விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பாலியல் பலாத்கார வழக்குகள்ல வெறும் 2.56% வழக்குகளுக்கு மட்டும்தான் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் NCRB தரவுகள் மூலமா தெரிய வருது. இது வந்து கோர்ட்டுனா யாரு? நீதிபதிகள். இவங்க சொன்ன கருத்துகள் எப்படி? அப்ப இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுக்கு எதுக்கு பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வளர்த்து? ஒரு கேள்வி வருதா இல்லையா? நாட்டுல எனக்கு இந்த சட்டங்களை நினைக்கும் போது சட்டங்கள் சரியா தான் இருக்கு. ஆனா இதுல இருக்கிற ஆளுங்க அவங்க வேலையை சரியா செய்யணும். இப்ப நான் ஒரு கம்பெனில வேலை செய்யறேன் அப்படின்னா இந்த வேலையை வந்து நான் இன்னைக்கு முடிச்சாகணும், இல்ல ஒரு 2 நாள்ல முடிச்சாகணும் அப்படின்னு என் வேலைன்னு எனக்கே தெரியும். அது 2 நாள்ல முடிச்சாகணும், அப்பதான் அடுத்தது போக முடியும், அடுத்த வேலை பார்க்க முடியும் அப்படின்ட்டு. ஆனா 24 வருஷம் கேஸ் நடக்குது அப்படின்னா அப்ப இதுல யாரு வேலை செய்யலன்னு தெரியலையே. யாரு வேலை செய்யணும்? யாருடைய வேலை இந்த கேஸை முடிச்சிருக்கணும்? இன்னும் 60 வருஷ கேஸ்லாம் இருக்குது, 100 வருஷ கேஸ்லாம் இருக்குது. இத்தனை வருஷம் எப்படி ஒரு மக்களுடைய வரி பணத்துல சம்பளம் வாங்குறவங்க எப்படி இவ்வளோ இது கேர்லெஸ் கூட சொல்ல முடியாது, அசால்ட்னு சொல்ல முடியாது. எப்படி இது ஒரு திறமை தானே? 20 வருஷம் 30 வருஷம் தீர்ப்பே கொடுக்காம கேஸை நடத்திக்கிட்டே பாதிக்கப்பட்டவனுடைய காசை உருவிட்டே இருக்கிறது, குற்றம் செஞ்சவங்கிட்ட இருந்து காசை வாங்கிக்கிட்டே இருக்கிறது, ஒரு திறமையா ஓபி அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. இவன் வேற ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் நாட்டுல இது நடக்குதுன்னா பழைய கேஸ்க்கு எதையா ஒண்ணு தீர்ப்பு கொடுத்து அந்த சம்பவத்துல இருந்து இதை அப்படியே மாத்தி விடுறது. என்ன மாதிரியான ஆட்கள்யா நீங்கெல்லாம்? திறமைதான். உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு? இதுதான் நாடு. ஏன்னா நானோ நீங்களோ இதெல்லாம் மாத்த முடியுமா? நானோ நீங்களோ யாரோ
இதெல்லாம் மாற்ற முடியாது. இதெல்லாம் இப்படிதான் நடக்கும். ஏன் இப்படி நடக்குதுன்னா அது அப்படிதான் நடக்கும். அதுக்கான பதிலே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய லூப். இவனை கேட்டா அவனம்பா, அவனை கேட்டா அவனம்பா, அவனை கேட்டா அவனம்பா, அவனை கேட்டா இவனம்பா. அதனால இதை சரி பண்றதுக்கெல்லாம் சரியான தலைமை இருக்கணும். ஒரு ஆட்சி, சரியான ஆட்சி இருந்தா இதையெல்லாம் எவன் ஒருத்தன் பாலியல் வன்முணர்வா அந்த குற்றவாளியை உடனே போட்டு தள்ளுவேன், அவன் இருக்க மாட்டான். ரவுடி இவங்களா இருக்காங்களா, இனிமே அவங்க குற்றம் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஒரே வாய்ப்பு, வாழ்றதுக்கு ஒரே வாய்ப்பு, மறுபடியும் குற்றம் பண்ணாங்கன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. ஏழை எளிய மக்கள், அதாவது இந்த படிக்கிறதுக்கு கூட வசதி இல்லாம பிச்சை எடுத்துட்டு இருக்கிறவங்கள சரியான வாழ்க்கை முறை, அவங்களுக்கு ஒரு தொழிலோ ஏதோ ஒன்று கொடுத்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு சரியான படிப்பு, அந்த மருத்துவமாகட்டும் அதெல்லாம் கொடுத்து நல்ல ஒரு ஆட்சியா வரும் கொடுக்குறேன் அப்படின்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா தயங்காம அவங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க இப்பவே. ஏன்னா ஒரு நல்ல அரசாங்கம் தான் இது எல்லாத்தையும் மாற்ற முடியும். இதோ இன்னைக்கு அவர் ஒரு சினிமா ப்ராப்ளம் தான். அவர் ஒரு சேனல் வச்சிருக்காரு. அவர் ஒரு விஷயம் பேசினார். டெல்லி மேக்ஸ் ஹாஸ்பிட்டல், ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல். ஒரு சின்ன குழந்தைங்க, 6 மாச குழந்தையா, அந்த 6 மாச குழந்தைக்கு அது இறந்து போச்சு, காப்பாத்தல, இறந்து போச்சு. 7-8 நாள் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி பில்லு 16 லட்சமோ எவ்வளவோ பில்லு போட்டிருக்காங்க. அந்த பில்லுல என்னன்னா, ஒரு கிளவுஸ் வெளியில வாங்கினா ஒரு 10 ரூபான்னு நினைக்கிறேன். அந்த 10 ரூபாய வந்து 1000 ரூபா, அதாவது 1700 டைம் 10 ரூபா கிளவுஸை வந்து எவ்வளோ 17,000 ரூபா போட்டிருக்காங்க ஒரு கிளவுஸ். அந்த ஒரு கிளவுஸ் மட்டும் இல்லாம எத்தனை கிளவுஸை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2000 கிளவுஸா என்னமோ யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அப்போ 22,000 இந்த 17,000 போட்டுக்கோங்களேன். அது ஒரு கணக்கு. அவரு அந்த வீடியோ கூட ஏதாவது அட்டாச் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். அந்த ஒரு குழந்தைக்கு 5 நாள் வச்சு ட்ரீட் பண்ணிருக்காங்க. அதுக்கு 16 லட்சம் ரூபாய் பில் கொடுத்துருக்காங்க. இவங்க எப்படி இந்த 16 லட்சம் ரூபாய்க்கு பிரேக் டவுன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மெடிசன்ஸ், அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட மெடிசன்ஸ் நார்மலா நீங்க வெளியில வாங்க அதே மெடிசன்ஸ், அதே மாதிரி நீங்க நார்மலா ஜெனரிக் மெடிசன்ஸ் பேர்ல வெளியில வாங்குறத விட 108% அதிகமா போட்டுருக்காங்க. 108%. அச்சா, கன்சூமபிள்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு டாக்டர்ஸ் யூஸ் பண்ற கிளவுஸ், சிரிஞ்சஸ், அப்புறம் காட்டன் பேட்ஸ், இந்த மாதிரி போக்குவரத்துலாம் வந்து கன்சூமபிள்ஸ் சொல்லுவாங்க. இந்த கன்சூமபிள்ஸ் மட்டும் 1700% அதிக விலை போட்டுருக்காங்க. வெளியில வாங்குற நார்மல் இதே கிளவுஸ் போக்குவரத்து வெளியில வாங்க என்ன பிரைஸோ அதை விட 1700% அதிகமா பில் பண்ணிருக்காங்க. அப்படி என்னடா நீங்க கிளவுஸ், சிரிஞ்ச் யூஸ் பண்ணி பார்த்தா, சிரிஞ்சஸ் மட்டும் ஊசி போடுற சிரிஞ்ச் மட்டும் 660 போட்டுருக்காங்க. அந்த குழந்தையோட உடம்பு பூரா ஊசி போடுறதா கூட ஆகாது. இவங்க ஊசி கொடுத்தாங்க, நமக்கு காது கொடுத்தாங்கன்னு தெரியல. அண்ட் கிளவுஸ் 2700 பேர் கிளவுஸ் பில் பண்ணிருக்காங்க. குட்காவில் இருக்கிற அத்தனை பேர் கிளவுஸ் போடுறத விட 2700 பேர் போட்டது மட்டும் இல்லாம அதையும் வெளியில கிடைக்கிற நார்மல் பிரைஸ் விட 1700% அதிகமா பில் பண்ணிருக்காங்க. மனசாட்சி எல்லாமே புள்ளி விவரமா சொல்லியிருக்காரு. லிங்க் அட்டாச் பண்றேன். மருத்துவம் நல்ல மருத்துவமா, தரமான மருத்துவமா, அரசாங்க அதிகாரிகள், அரசாங்கத்துல வேலை செய்யறவன் அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அப்பதான் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு அவரும் அந்த இதுல சொல்றாரு. இது சரியான ஒரு கருத்தும் கூட. இந்த மாதிரி யாராவது அரசியல்ல இருக்கிறவங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம ஓட்டு போட்டுருங்க அவங்க மேல. ஏன்னா எல்லாரும் நல்லவங்க கிடையாது, எல்லாரும் கெட்டவனும் கிடையாது. ஸோ 1-2 எரர் இருக்கதான் செய்யும். இப்ப நான் இருக்கேன்னா என் மேலேயும் சில தப்புகள் இருக்கதான் செய்யும். அதுக்காக நான் அப்படியே கெட்டவன் நினைச்சிட்டு போங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. என் மேல நிறைய நல்லதுகளும் இருக்கு, நான் நிறைய நல்ல விஷயங்களும் செஞ்சிருக்கேன். அதுக்காக நான் ஃபுல்லா நல்லவன், நானும் கொஞ்சம் கெட்டவன் தான். எல்லாருமே அது மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பார்க்காம ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தையா அடுத்து எடுக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுடைய கையில தான் இருக்கு. இந்த வீடியோ வழக்கம் போல மற்ற வீடியோக்கள் மாதிரி இல்லாம, ஏன்னா மற்ற வீடியோக்கள் பெட் அனிமல்ஸ் பத்தி போட்டிருப்பேன், மோதிரங்களை பத்தி போட்டிருப்பேன், அண்ட் இந்த மாதிரி கேஜெட்ஸ், பழைய கேஜெட்ஸ் பத்தி போட்டிருப்பேன். அந்த மாதிரி இல்லாம இது எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய வீடியோ. அதாவது இதுல சொல்லப்பட்டிருக்கிற போலீஸ் ஆகட்டும், இதுல சொல்லப்பட்டிருக்கிற அக்யூஸ்ட் ஆகட்டும், இதுல சொல்லப்பட்டிருக்கிற வக்கீல் ஆகட்டும், நீதிபதிகள் ஆகட்டும், யாரா வேணா ஆகட்டும், ஆக மொத்தம் இது நிறைய மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயம். ஸோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறதெல்லாம் எனக்கு இது இல்லை. லைக் பண்ணுங்க, பண்ணாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த விஷயம் சரியான விஷயம் நீங்க நம்புற பட்சத்துல
ஷேர் பண்ணுங்க. மொட்டையா கேட்டுட்டு ஷேர் பண்றது அப்படிலாம் வேண்டாம். நான் சொன்ன விஷயங்கள் சரியா தான் இருக்கு, நான் சரியா தான் பேசியிருக்கேன் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பிரபலமான ரவுடி எல்லாம் பிரபலமா தான் இருக்காங்க. ஆனா எந்த போலீஸ்காரங்களோ எந்த ஜட்ஜோ பிரபலமான ஆளுங்களே கிடையாது. ஏன்னா அவங்களால இந்த சமுதாயத்துக்கு நல்லது நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் இல்லை. ஆனா பிரபலமான ரவுடிகள் அவங்களால இந்த சமுதாயத்துக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா நிறைய கெட்டது நடந்திருக்குதான். அது வரைக்கும் அவங்க வேலையை செஞ்சிருக்காங்க. அதனால அவங்கள ரவுடிகளை பாராட்டலாம். ஏன்னா அவங்க வேலை, அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, செய்யறான். அவன் திருந்த செய்யறான்னா அந்த திருந்த செய்யறான் இல்லை, அந்த வேலையை கனக்கச்சிதமா செய்யறான். மக்களுக்கு இடையூறு, தொந்தரவு, கெடுதல். ஆனா அவனுடைய பார்வையில அவனுடைய வேலையை சரியா செஞ்சிருக்கான். அது வரைக்கும் அவனுக்கு நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். பாராட்டக்கூடிய விஷயம்தான். சரியா? இப்போ ஒரு சைடு குற்றவாளிகள் எடுத்துக்கலாம், ஒரு சைடு மக்கள், ஒரு சைடு நடக்கிற குற்றங்கள். இப்ப எப்படி வச்சுக்கோங்க, குற்றவாளிகள், மக்கள், குற்றங்கள் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா, மக்கள் ஒரு ஒரு 10 லட்சம் பேர்னு வச்சுக்கோங்க. 10 லட்சம் பேர் மக்களுக்கு எத்தனை குற்றவாளிகள் இருக்காங்க தெரியுமா? 5 பேர். அதாவது 1 லட்சம் மக்களுக்கு 0.5% குற்றவாளிகள், கிரிமினல் இருக்காங்க. இந்த 10 லட்சம் மக்களுக்கு 5 பேர் இருக்காங்க. ஆனா இந்த குற்றங்கள் இருக்கு இல்லையா, இந்த குற்றவாளிகளால், இந்த 5 பேர்னால நடந்த குற்றங்கள், புரியுதா உங்களுக்கு? இந்த 1 லட்சம் மக்களுக்கு இந்த குற்றங்கள் பாத்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் குற்றம் நடக்குது. இது நானே உருட்டி விடுறேன், அவுத்து விடுறேன், கால்ட்டி விடுறேன். இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா வரும். நான் ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்றேன். 5 குற்றவாளிக்கு மேல ஒரு குற்றவாளியும் இல்லை. இந்த 5 பேர் தான் இத்தனை குற்றங்களையும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த 5 குற்றவாளிகளுக்கு ஒரு சட்ட வல்லுநர்கள் டீம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க மேல கேஸ் இருக்கும் இல்லையா, போலீஸ் இவங்களை எப்படியும் கஷ்டப்பட்டு பிடிப்பாங்க. இவன் ஏதாவது ஒரு முதல் தப்பு பண்ணும்போது பிடிப்பாங்க, 2வது தப்பு பண்ணும்போதும் பிடிப்பாங்க, 3வது தப்பு பண்ணும்போது பிடிப்பாங்க. இது எத்தனை தப்பு பண்ணாலும் இவனை போயிட்டு கண்ணியமா கூட்டு வரதாகட்டும், சேஸ் பண்ணி பிடிச்சி கூட்டு வரதாகட்டும், ஒரு உயிருக்கு எப்படி சொல்றது, உயிரை பணையம் வச்சு கூட போய் பிடிச்சிட்டு வருவாங்க போலீஸ்காரங்க சில சமயங்கள்ல. இப்ப இவன் என்ன பண்ணுவான், கோர்ட்டுக்கு போவான். இவங்க எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க. யாரு? போலீஸ்காரங்க கிரிமினல்ஸை கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க. கொண்டு போனதும் இந்த வக்கீல் டீம் என்ன பண்ணுவாங்க, எதையாவது ஒரு ஆதாரம் அது இதுன்னு சொல்லி இவனுக்கு வக்காலத்து வாங்கி இந்த கேஸ்ல இவனுக்கு ஜாமீன் வாங்கிட்டு வருவாங்க. யாருக்கு? இந்த கிரிமினலுக்கு. இந்த 5 பேர் கிரிமினல் இருக்காங்க இல்லையா, இந்த 5 பேரும் கேஸ் போட்டதும் கோர்ட்டுக்கு போவாங்க. ஜட்ஜு ஜாமீன் கொடுப்பாரு, வெளியில வருவாங்க. மறுபடியும் அவன் அடுத்த குற்றத்தை பண்ணுவான், மறுபடியும் குடிப்பாங்க, மறுபடியும் கோர்ட்டுக்கு போவான். ஜாமீன் வரும், போவாங்க. ஜாமீன் வரும், போவாங்க. ஜாமீன் வரும், போவாங்க. ஜாமீன் வரும், போவாங்க. அண்ட் சில கேஸ் இப்போ வரைக்கும் இந்தியாவில் பெண்டிங்ல இருக்கு, இன்னும் எடுத்து விசாரிக்கவே இல்லை. இது ஏன்? கோர்ட் பற்றாக்குறையா, ஜட்ஜுங்க பற்றாக்குறையா தெரியாது. ஆனா கோர்ட் எல்லாம் பெருசு பெருசா இருக்கு, ஆளுங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. இப்போ நான் ஒரு தப்பு பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ போயிட்டு ஒரு நடந்த சம்பவமே சொல்றேனே, நடந்த சம்பவம். நான் வண்டியில போயிட்டு இருக்கேன், பைக்ல போயிட்டு இருக்கேன். ஒரு லேடி கிராஸ் பண்ணி கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்துட்டாங்கன்னா என் பைக்ல அடிச்சு அவங்க கீழே விழுந்துட்டாங்க. நானும் கரெக்டா கீழே விழுந்து கொஞ்சம் நின்றுட்டேன். நின்னதும் ஒரு 2 பேர் வந்தாங்க. ஒரு 2 பேர் பைக்ல வந்தாங்க. ஆப்போசிட்ல நிறுத்திட்டு என்னை பார்த்து, என்ன குடிச்சிருக்கியா? ஏன்னா அது பொம்பளை, கீழே விழுந்தது பொம்பளை. இவனுங்க ஹீரோயிசம், என்ன குடிச்சு வண்டி விட்டுறியா அப்படின்னாங்க. எனக்கு பின்னாடி வந்தவர் ஒருத்தர், அவரு வண்டியை நிறுத்திட்டு, இல்லைங்க அந்த பொம்பளை தாங்க, அவங்க தாங்க கிராஸ் பண்ணாங்க, அவங்க தான் இடிச்சிட்டாங்க அப்படிங்கிறேன். ஓ, நீ அவன் கூட்டாளியா? ஏன்னா ஹீரோயிசம் பண்றாங்க, நீ அவன் கூட்டாளியா அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து ஒரு 2 பேர் ஆப்போசிட் சைடில் அவங்க கூட சேர்ந்துட்டு அவன் 2 பேரும் ஒன்னா தாங்க வந்திருப்பாங்க அப்படின்னு எங்களை எனக்கு பாவம். நான் பைக்ல போகும்போது அந்த லேடி இடிச்சு அவங்க கீழே விழுந்துட்டாங்க, நான் நின்றுட்டேன். பின்னாடி வந்தவன் எவனே எனக்கு தெரியல, ஆனா எனக்கு சப்போர்ட் பண்ணா அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவனுங்க எல்லாம் சேர்ந்து என்னோட கூட்டாளி
அவனோட எனக்கு வக்காலத்து வாங்கினான்னு இருக்கா என்னுடைய கூட்டாளி அப்படின்னு அவனையும் வந்து இப்படி பேசுறானுங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி எந்திரிச்சு இல்லைங்க என்னோட தப்பு தான், நான் தான் தெரியாம வந்துட்டேன், இருந்தது கவனிக்கலைங்க, நான் தான் வந்து இடிச்சிட்டேன், அவர் மேல எந்த தப்பு இல்லை அப்படின்ட்டாங்க. எதுக்காக இந்த சம்பவத்தை சொன்னேன்னா, அதாவது ஒருத்தவன் தப்பு பண்றான் அப்படின்னா அவனுக்கு வக்காலத்து வாங்குறவங்களும் அந்த தப்புக்கு உடந்தையான ஆளுதான். இது வந்து நாட்டாம சிஸ்டம் இருந்தப்ப எப்படி இருந்ததுன்னா, எவனா ஒருத்தவன் தப்பு பண்ணிட்டான் மாட்டிக்கிட்டான், அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு ஒருத்தன் வருவான் இல்லையா, அவன் எதுவும் இது பண்ணல தப்பு பண்ணல அப்படின்னு ஏதாவது இவன் குற்றவாளின்னு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். ஆனா அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரவனையும் சேர்த்து தண்டிப்பாங்க, அதுவும் இன்ஸ்டன்டா உடனே. இப்போ இந்த கோர்ட் சிஸ்டம்ல அப்படி இல்லை. ஏன்னா குற்றவாளிகளுக்கு வக்காலத்து வாங்குறதுக்குன்னே படிக்கிறாங்க. அவங்க தான் அடுத்த கட்ட நடவடிக்கை பெரிய இந்த ஜட்ஜ் பொசிஷன்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இந்த ஜட்ஜ் பொசிஷன்ல உட்காடுறாங்க. இப்ப இந்தியன் லா சிஸ்டம்ல எல்லாமே தெளிவா இருக்கு. எல்லாமே தெளிவா இருக்குன்னா எப்படி இருக்கு? ஒரு திருட்டுக்கு இத்தனை வருஷம் ஜெயிலு, ஒரு சிறும பாலியல் குற்றங்களுக்கு இத்தனை வருஷம் ஜெயிலு அப்படின்னு எல்லாமே லா சிஸ்டம்ல கரெக்டா இருக்கு. ஆனா அதுல தெரியும், எல்லாருக்கும் தெரியும், அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இவன் தான் இந்த தப்பு பண்ணியிருக்கான். ஏன்னா முதல் டைம் தப்பு பண்ணா ஓகே விட்டுறலாம், தெரியாம நமக்கு தெரியாம கூட சரியா இது இல்லை விட்டுறலாம், ஆதாரம் இல்லை. ரெண்டாவது டைம் ஆதாரம் இல்லை விட்டுறலாம். மூணாவது டைம் ஒருத்தன் அதே தப்பு பண்ணிட்டு உள்ள வரான் அவன் தான் அப்படின்னா அப்ப நமக்கே பார்த்தோன்னு தெரியும்ல, ஏற்கனவே இந்த ரெக்கார்ட் ஷீட்ல இருக்கும் இத்தனை எஃப்ஐஆருக்கு இந்த தப்பு வழிப்பறியா, ஓ முதல் டைம் வழிப்பறி ஆதாரம் இல்லை விட்டாச்சு, ரெண்டாவது டைம் வழிப்பறி விட்டாச்சு, மூணாவது டைம் அப்ப தெரியும்ல மாட்டும் போது இவன் மேல கேஸ் போடும்போது தெரியும்ல, அப்பயாவது என்ன பண்ணணும், ஆதாரமே இல்லை சாட்சியே இல்லைனாலும் இவன் குற்றவாளி தான், ஏற்கனவே 2 டைம் வந்து தப்பிச்சுட்டான், மூணாவது டைம் அவனே தான் மாட்டி இருக்கிறான், உள்ள வைக்கணும்ல. நீங்க வேணா நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல ஒரு இடத்துல திருட்டு நடந்திருக்கு, இல்ல ஒரு இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா போலீஸ்காரங்க கரெக்டா சொல்லுவாங்க இதை வந்து இவன் தான் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி தெரியுமா? அவன் ஏற்கனவே அதே குற்றத்தை பல டைம் பண்ணியிருக்கான், அவனுடைய ஸ்டைல் வச்சு இது இவன் தான் அப்படின்னு கரெக்டா சொல்லுவாங்க. இவன் எப்படி வெளியில இருக்கான், இவன் தான் அந்த குற்றத்தை பண்றான் கிளியர் கட்டா தெரியுது, அப்ப இவனுக்கு எப்படி வந்து ஜாமீன் கிடைக்குது? புரியுதா உங்களுக்கு? அப்ப இவனுக்கு எப்படி ஜாமீன் கொடுக்குறாங்க, எப்படி இவனை பெயில அனுப்புறாங்க? இது ஒரே கேள்விதான் எனக்கு. குற்றவாளிகள் எல்லாம் வெளியே தானே இருக்கான், ஜெயிலே இல்லையே, 10 நாள் 15 நாள்ல வெளில வந்துடுறானே, ஜாமீன் வாங்கிட்டு வரானே, எப்படி கொடுக்குறாங்க? ஓகே ஃபாக்ஸ்.